வேங்கடே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அரைசனே அன்பற்கடியே முடையப்பனே ஆவியோடு ஆக்கை ஒரே உரிய கணிந்து நின்று உருக்கியன் பொய்யுள் கடிந்த மேற்சுடரே திரைபுறாமன் அமுதத்தின் கடனே திருப்பெருந்துரை உரை சிவனே ஒரே உணர்வு இறந்து நின்ற உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தேன். வேத நெறி தலை தூங்க மிகு செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மணந்தழுத சீதவளர் வயற்புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவான். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாள வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரவடுகின்றேன் பேருலகில் பொருளாவு குறை செய்த ஒன்னாமே உணராமே. நேசம் நிறைந்த உள்ளத்தார் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தந்த தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்களல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். எழுதரு மறைகள் தேராய் இறைவனை எல்லில் கங்குள் பொழிதரு காலத்து எங்கும் பூதனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேற துளும்புதன் நீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவற்கடிமை செய்வான். பொன்னி வடகரி சேர்நாரை ஊரில் புழக்கை முக மன்னன் 63 பதிதே மரபு செயல் பண்ண அத்தொண்ட தொகை வகை பல்கு மந்தாதி தன்னை சொன்ன மறைக்குட நம்பி பொற்பாதம் துணை துணையே. தூக்கு சீர்பரவு திருத்தொண்ட தொகை விதிய வாக்கினால் சொல்ல வல்லவிரான் எங்கள் வாக்கிய பயனா பதி குன்றைவாள் செய்களானடி சென்னி எடுத்து வல்லார் முனை வந்து நான் மறையாரம்பங்கள் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த புரணமாய் மறைக்கு அப்பாலா எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து கடற்கடக்கை வெல்வாம். கைலாய பரம்பரை சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில்வாமே மெய்கண்டான் சுந்தரிக்கோர் மெய்ஞான வாகி குரு திரு ஆவடுதுறை குரு நம சிவாய தேவன் கைலாய மலையுடையவன் திருமரபு தலைக்கமாது உலகிலாமன் தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் அழகில் ஜோதியன் நம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரொரு கருணையும் குருவர்களும் முன்னின்றல் செய்ய தெய்வ சேக்கலார் பெருமானார் அருளி செய்யப்பட்ட பெரிய புராணம் என்னும் திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் நந்தமக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. அவ்வகையிலே அருள் தரும் தேவகிரி அம்மையுடன் ஆகிய அருள்மிகு நஞ்சுண்டேஸ்வர பெருமான் திருவடி தாமரைகளை மனம் மொழிமைகளாலே போற்றி வணங்கி அருட்குருநாதர் திருவடிகளை முக்கரணங்களாலே வணங்கிக் கொண்டும் அடியேனின் நன்னெழுக்கன் ஆற்றுப்படுத்திய ஆசிரியர் பெருமானார் திருவடிகளை மனம் மொழிமைகளாலே வணங்கிக் இங்கே எழுந்தருளிருக்கக்கூடிய அத்துணை அடியார்கள் மக்கள் திருவடிகளையும் வணங்கி வகுப்பினை சிந்திக்க முற்படுகிறோம். திருச்சி நாம் இதுகாலம் தெய்வ சேக்கரார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணத்திலே ஆனாய நாயனார் புராணத்தை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். அவர் மேன்மல நாடு என்னும் நீர்நாட்டிலே சோழ நாட்டிலே நீர்நல நாடு என்னும் அந்த நாட்டிலே ஆயர் குலத்தில் ஆனாயர் குலத்தில் பிறந்து மாடுகளை எல்லாம் பசுக்களை எல்லாம் மேய்க்கக்கூடிய ஒரு திருப்பணியை செய்து வருகின்றார். அவர் அவருடைய பசுக்களை மட்டுமல்லாது அந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்துணை பசுக்களையும் ஆட்களை வைத்து அதற்காக மேய வேண்டிய இடத்தில் வைத்து மேய்த்து வருகிற பணியை செய்கின்றார்.
அந்த பணிக்கு எல்லாம் இவர்தான் அந்த கூட்டத்திற்கு தலைவராகவும் இருக்கின்றார். எப்படி இறைவன் இந்த பசுக்களாகிய ஆன்மாக்களை எல்லாம் ஒரு நெறிப்படுத்தி இன்னென்ன காலத்திலே இன்னென்னவையெல்லாம் இந்த ஆன்மாக்களுக்கு ஊட்ட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு அதனை உரிய நேரத்தில் உரிய வகையிலே உரியபடி கொடுத்து இறைவன் இந்த ஆன்மாக்களாகிய பசுக்களை பக்குவப்படுத்தி அவருடைய திருவடிக்கு அழைத்துக் கொள்கிறாரோ, அதுபோல அங்கே அந்த ஆண் பசுக்களை எல்லாம் ஆனாய நாயனார் அந்தந்த பசுக்களை பிரித்து, அதாவது இளம் கன்று பசுக்களுக்கு தேவையான பொருட்கள், அது வயிற்றிலே கன்றை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பசுவிற்கு உரிய நேரத்தில் உரிய புற்களையும், பால் தரக்கூடிய பசுக்களுக்கு உரிய புற்களையும் அந்தந்த இடங்களை அமைத்து அழைத்து சென்று அதற்குரிய இடத்தில் மேயுமாறு செய்தார். இதை அவர் செய்தாரா என்றால் இல்லை, ஆட்களை வைத்து செய்து கொண்டிருந்தார் என்பதுதான் நமக்கு வரலாறு சொல்லப்படுகிறது. கன்றோடு பால் மறை நாகு கரப்பன பால் ஆகும் உந்தலை மேற்கினை ஆவோடு நீடு புனிற்று ஆகும் வென்றிவிடை குளமோடு இனந்தோறும் வெவ்வேறே துன்றி நிறைந்துவிட சூழல் உடன் பல தோளங்கள். இப்படி பல தொழுவங்கள், மாடு இருக்கக்கூடியது தொழுவம் என்று பெயர். அப்படி பல தொழுவங்கள் அங்கே இருக்கின்றது. அவற்றை இந்த குட்டிகளை எல்லாம் மேய்த்து, அதாவது கன்று குட்டிகளை எல்லாம் மேய்த்து அதற்கு தனியான இடம் இப்படி மேய்த்து கொண்டு வருகின்ற நாள் ஒரு நாள், அதாவது எடுத்த குழல் கருவியினால் இவர் என்ன பண்றார், இறைவனுடைய ஐந்தெழுத்தை அவர் புல்லாங்குழலில் வாசித்து அதனால் இறைவன் திருவடி அடைகின்றார். அந்த வழியிலே 14வது பாடல் வரை சென்ற வகுப்பானது சிந்தித்து நிறைவு செய்திருந்தோம். எடுத்த குழல் கருவியினில் எம்பிரான் எழுத்து அஞ்சும் தொடுத்த முறை 7 இசையின் சுருதி பெற வாசித்து தடுத்தரம் அறங்களெல்லாம் தங்க வரும் தன்கருணை அடுத்த இசை அமுது அழித்து செல்கின்றார் ஆங்கு ஒரு நாள் என்ற அளவிலே சென்ற வகுப்பானது நாம் நிறைவு செய்திருந்தோம். எடுத்த குலை கருவி அப்படிங்கிறார். இப்போ குலையாகிய கருவி அப்படின்னா நம் இந்த புல்லாங்குழல் அது எப்படி இருக்குன்னா, புல்லாங்குழல் ஒரு நல்ல விளைந்த மூங்கில்ல 8 துளைகள் மொத்தம் இடப்பட்டிருக்கும். அதிலே வாய் வைத்து ஊதக்கூடிய ஒரு துளை ஒன்று, மீதி 7 துளைகள் விரல்களால் அடைத்து எடுக்கக்கூடியது போல அமைக்கப்பட்டிருக்கும் அந்த குழல். அது எல்லா மரங்களையும் செய்வாங்க. கருங்காலி, செங்காலி, சந்தனம், அகில், அப்புறம் மூங்கில், இது அப்புறம் பித்தளை, ஐம்பொன் இவையாலும் செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இவையெல்லாம் எப்படி செய்யப்படும்னா ஆகமத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுபோல செய்யப்படும் என்பது தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய வாக்காக அமையப்பட்டிருக்கிறது. இப்போ தடுத்த சரங்கள் தங்க இசையினால் மயங்க பொருள் உள்ளதா, அதாவது தடுத்த அப்படின்னா இசையால மயங்கிற பொருள் எதுவுமே இல்லை, மயங்காத பொருள் எதுவுமே இல்லை, அத்தனையும் இசைக்கு மயங்கக்கூடியது. இந்த உலக உற்பத்தியே சத்தத்தினால் உண்டானது என்று இன்றைய விஞ்ஞானம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதை இறைவனுடைய வலது கையிலே இருக்கக்கூடிய டமருகம், அந்த உடுக்கை ஓசையினால் உலகம் உண்டாக்கப்படுகிறது அப்படின்னு நமக்கு உண்மை விளக்கம் உள்ள அது இன்னும் தெளிவாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். சரியா? அப்படி இந்த ஓசையினால் தான் உலக உற்பத்தி ஏற்படுகிறது அப்படிங்கிறது. ஓசையினாலேயும் உலகத்தை அழிக்க முடியும். அப்படி அவ்வளவு வல்லமை வாய்ந்தது இந்த ஓசை. அந்த அளவுக்கு அவர் இறைவனை வசமாக்கக்கூடிய, தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய அந்த பணியை எப்படி செய்கிறார்னா 5 எழுத்தை இசையினால் வாசித்து இறைவனை இருக்கிறார் அப்படிங்கிறார். வாசமலர் பிணை பொங்க மயிர் நுழுங்கி மருங்குயர்ந்த தேசுடைய சிகலிகையில் செறிக்கண்ணி தொடை செருகி பாசிலை மென் கொடியின் படம் பயில நரும் விழி புனைந்து காசுடை நான் அதற்கு அயலே கரும் சுருளின் புறம் காட்டி அப்படிங்கிற. அப்ப வாசமலர் பிணை,
அந்த மலர்கள் அந்த மயிர் அந்த மயிர் என்ன பண்ணுறாரு, குடுமி போட்டிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய அந்த தலை சிகையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர் மேலே உச்சி குடுமி அப்போ மயிர் நுனி மயிரை கோதி, அப்படி கோதி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பின்னு குத்துவாங்க. மயிரை கோதி அப்படி ஒரு பின்னு மாதிரி இருக்கும், அதை குத்துவாங்க. ஏன்னா அந்த முடி அவிழ்ந்து வராமல் இருப்பதற்காக. அதுபோல எடுத்த குழல் இல்லை மாசமலர் பிணை பொங்க மயிர் நுனி மருங்குயர்ந்த தேசுடைய சிகலிகையில் அப்படிங்கிறார். தேசுடைய அந்த ஒளி பொருந்திய செரிக்கண்ணி தொடை அப்படிங்கிறார். பூக்களை நெருக்கமாக கட்டிய கொண்டை மாலை. இப்போ கொண்டை மாலை சாமிக்கு நாம் சொல்லணும்ல, இண்டை அப்படின்னு சொல்லி வைக்கணும்ல, அதுக்கு இது கொண்டை மாலை அப்படின்னு சொல்லணும். அது கொண்டை மாலை தான் தலைக்கு வைக்கக்கூடிய. இப்போ நாம் இந்த சின்ன இப்போலாம் அந்த மாதிரி யாரும் போடுறதில்லை. இந்த பெண் குழந்தைகளுக்கு நல்ல முடியை போட்டு ஒரு வளையலில் துணியை சுற்றி அதை அந்த ஜடைக்குள்ளே விட்டு என்ன பண்ணுவாங்க, அது அழகாக ரவுண்டாக ஒரு கொண்டை போட்டு அதை சுற்றியும் பூ வைப்பாங்க. பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரிலாம் எல்லாம் இப்போலாம் பார்க்க முடியாது. இப்போலாம் எப்படி பார்க்கலான்னா தலையை விரித்து போட்டுட்டு வருவாங்க. தலையை விரித்து போட்டுட்டு வருவாங்க. வந்து அந்த விளக்குகளை திரிக்கு பதிலாக அவங்களோட அந்த முடியே போய் அந்த தீபத்தில் பட்டுட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்களுடைய நிலை இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் எப்பொழுதுமே பெண்கள் கோயிலுக்கு வரும்போது என்ன பண்ணுங்க, முடியை முடிந்து கொண்டு தான் வரணும். அவிழ்ந்த கோலத்தில் வந்தால் அது ஆகாது அப்படின்னு சொல்லப்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த முடி எங்கே எப்படி வேணாலும் விடும். அதனால் உடல்நிலைக்கு கேடு இல்லையா, அதனால் அதெல்லாம் அப்படி சொல்லி வைத்தாங்க. அப்போ அந்த மாதிரி அந்த தொடை நெருகி பசிலை மென்கொடியில் வடம் பையில நறுங்கிழி புனைந்து காசுடைய அப்போ பாசி இயல்புடைய கொடியினை வடமாக முறுக்கி அதில் மிக விரப்படி நறும் விரலி பூக்களை புனைந்து. அப்போ என்ன பண்ண, நல்ல வாசனை மிக்க மலர்களை எல்லாம் தொடுக்கிறாங்க. அவர் தொடுத்து என்ன பண்ணுறாரு, அங்கே அந்த கொண்டையில சுற்றி கொள்கிறார். இப்போ ஆனாய நாயனாருடைய கோலம் எப்படி இருக்குன்னா, நல்ல ஜடாமுடி வளர்த்திக்கிறாரு. அந்த மேலே ஒரு கொண்டை போட்டிருக்கிறாங்க. அந்த கொண்டையில் அந்த அடி மேலே என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த பெண்கள் கொண்டையில் சுற்றுற மாதிரி அந்த கொண்டை மாலை சுற்றி இருக்கின்றார். இங்கே அது எப்படி இருக்குன்னா, நல்ல வாசனை மிக்க நறுமணம் மிக்க மலர்களை சூடியிருக்கிறார். அப்படி தான் சூடியிருக்கிறாங்க. கரும் சுருள் அப்படின்னா கரிய மயிர் சுருள் அப்படிங்கிற அந்த கரும் சுருள் அப்படின்னா நல்ல சுருண்ட முடி கருப்பாக இருக்கும். இந்த சுருட்ட முடியாக்குறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் நரைச்சி போகாது. நல்லா சுருட்டையாக கருன்னு இருக்கும். அது அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். ஆனால் அவங்களை அதை பராமரிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த சுருண்ட முடி இருக்கிற முடி. இதன் புறத்தை கொடியில் வடத்தின் அருகே அணையும்படி வைத்து கொண்டு பசிலை விளம்பும் அதாவது ஓரம் என்பது 3. அப்போ ஓரத்தில் அப்படியே அழகாக அந்த பின்னை குத்தி அதெல்லாம் கொண்டையே போட்டிருக்கிறாரு. வெண்கோடல் இலை சுருளில் பைந்தோட்டு விரை தோன்றி தன் கோலமலர் புனைந்த வடிகாதின் ஒளி தயங்க தின்கோல நெற்றியின் மேல் திருநீச்சின் ஒளி கண்டோ கண்கோடல் நிறைந்து ஆற கவின் விளங்க மிசை அணிந்து. அப்ப வெண்கோடல் வெண்காந்தல் மலர் அப்படின்னு ஒன்று உண்டு. வெண்காந்தல் மலர் அப்படின்னு ஒன்று உண்டு. அந்த தோன்றி வெண்காந்தல் இது மனமுடையதா, ரொம்ப மனமுடைய மலராக இருக்கும். வெண்காந்தல் மலர் ரொம்ப வாசனை மிக்கதாக இருக்கும். அந்த இது எப்படி செந்நிறத்தால் தீ போல தோன்றும். அந்த மலர் எப்படி இருக்குங்க, பார்ப்பதற்கு அப்படியே செந்நிறத்தில் தீ மாதிரி தோன்றும். கண்ணை கவரும் குளிர்ச்சியுடைய. இப்போ நம்மகிட்ட இருக்கிற தீ எப்படிப்பட்டதா இருக்கும், கண்ணுக்கு வெப்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய தீ நமக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது எப்படிங்க சாத்தியம்னா, நேராக நம்ம அப்பர் பெருமாட்ட தான் வரும். சுண்ணாம்பு சூடானது, அந்த சூளைக்குள்ளே கொண்டு போய் இவரை உட்கார வச்சாங்க. என்ன சொன்னார், மாசில் வீணையும் மாலை மதியம் வீசு தென்றலும் தீங்கிலர் வேணும் அப்படி இருந்துச்சு. அது நல்ல வெயிலில் போயிட்டு வந்தோம்னா, ஒரு நிழல் கடையை போய் நின்னோம்னா எப்படி இருக்கும், அப்படி காற்று அடித்தோன்னு விசு எந்த ஏசியும் உலகத்தில் இதுக்கு ஈடாகாது சொல்லுவோம்.
அந்த மாதிரி அவருக்கு இருந்ததான். எப்படி அந்த சுண்ணாம்பு சூளை இருந்துச்சான். ஒரு நாள் 2 நாள் இல்லை, 7 நாள் அதுக்குள்ளே போட்டான். எடுத்து பார்த்தா அப்படி எப்படி இருந்தாரோ அதை விட நல்லா அழகா பிரகாசமா இருக்கிறார் சுவாமி. ஏன் அப்படின்னா 5 எழுத்து. அப்ப வடிகாது கீழ் தொங்கக்கூடிய காது, தொங்குதல். இப்போ சுவாமியோட செவி எப்படி இருக்குங்க? தாழ் செவி நீள்முடி. சுவாமியோட அந்த செவி எப்படி இருக்கும்? தாழ்ந்து இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம பிரதோஷ காலத்தில் பார்ப்போம்ல, நந்தி காதை பிடிச்சி தொங்குறோம். நந்தி காதை பிடிச்சி தொங்குறோம். அவருக்கு வலிக்குமா வலிக்காதான்னு தெரியாது, ஆனால் பிடிச்சி தொங்குறோம். ஆனால் அவரு அப்படி இல்லை. பெருமான் வந்து நீ எவ்வளோ கீழே இருக்கிறீ அவ்வளோ தூரம் நீண்டு வந்திருக்கும் அந்த காது, தாழ் செவி. அப்படியே அது அப்படியே எவ்வளோ நீ எங்கேருந்து பேசினாலும் அவருக்கு கேட்கும். அவ்வளோ கருணையாளன் நம்ம பெருமான். அப்படி தாழ் வடிகாது அப்படின்னா தொங்கக்கூடிய அந்த வடிகாது, கீழே அப்படி தாழ்ந்து இருக்கக்கூடிய காது. காதின் ஒளி, காதுகளின் இயல்பாகிய நிறத்துடன் வெண்காந்த அந்த மலர் நிறமும் செங்காந்தல் நிறமும் கூட, இந்த 3 நிறங்களின் சேர்க்கை. இந்த 3 நிறம் எதே? வெண்காந்தல் மர நிறமும் செங்காந்தல் மர நிறமும் காதின் இயல்பாகிய நிறமும், 3 நிறமும் கலந்த அந்த காதுகள் அப்படி இருக்குதான். தாங்குதல் விளங்குதல் அப்படிங்க. தாங்குதல் அப்படின்னா விளங்குதல். வேட்குழலின் ஊதிய 5 எழுத்தினை எவ்வுயிரையும் கேட்பித்து தம்பாடல் பரமர்பார் செல்வது முறை பெறுவதற்கு திருச்செவிகளை சிறப்பு. இது எதுக்காக அப்படின்னா அதனுடைய காதுகளின் வழியாகத்தான் நாம எவ்வளவு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இப்போ வாய் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசினா என்ன கேட்கும்? ஓய்வு கேட்கும். ஒரு தேநீர் இடைவேளை அப்படின்னு ஒன்று விட்டுருவோம், இல்லைன்னா உணவு இடைவேளை என்று ஒன்று விட்டுருவோம். அப்போ அந்த வாய் அமைதியாக இருக்கும், பேசும். ஆனால் காது நீங்கள் எவ்வளோ நேரம் கேட்டாலும் வலிக்க போய்தான், வலிக்கவே வலிக்காது. எவ்வளோ வேணாலும் கேட்கலாம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? சதா காலம் 24 மணி நேரம் செல்ஃபோன்லையோ டிவிலையோ எதையோ ஒன்று போட்டுக்கிட்டு மாயையில் சிக்கி உழண்டு கொண்டே இருக்கும். எப்போ பாரு அதை பார்த்து கொண்டே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது காதுடைய. அப்போ கண், அப்போ பின் கோல நெற்றியின் மேல் திருநீற்றின் ஒளி கொண்டா கண்டோர் அப்படிங்க. அப்போ தின்கோல நெறி வன்மையும் அழகும் உடைய அந்த கோலம் எது பார்ப்பதற்கு வன்மையாக தெரிகின்றது, ஆனால் எப்படி இருக்குது? அழகாக இருக்குது. இப்போ நம்ம காரைக்கால் அம்மையார் எப்படி இருந்தாங்க? பார்க்கும் பொழுது அம்பாள் பார்த்தாங்க, சாமி அங்கே பாரு ஒரு பேய் தலைகீழாக நடந்து வருது. இப்போ பங்குனி மாதம் சுவாதி நட்சத்திரம், அம்மையாருடைய குரு பூசை நன்னாள், வரக்கூடிய புதன்கிழமைன்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்படி ஒரு அந்த சிறந்த நாளாக அந்த நாள் விளங்கும். அந்த அம்மையாரை பார்த்து கோலம் எப்படி இருந்தது? பேய் போல, பார்ப்பதற்கே மிகவும் கோர பற்களை உடைய அந்த பேய் கணங்களுக்கெல்லாம் தலைவியாக இருந்த அந்த அம்மையாரை பார்த்த மாத்திரத்தில் அம்மா சொன்ன வார்த்தை நம்மை பேணும், காணி சொன்ன வார்த்தை நம்மை பேணும் அம்மை கான் அப்படின்னாங்க. இப்போ சுவாமி தாயினி தந்தையினி தான் தனியன் காணியடியாக இருந்த சுவாமி என்ன பண்றாரு? எனக்கு ஒரு அன்னை உண்டு, அவங்கதான் நம்ம அம்மையார். அதனாலதான் எல்லாரும் நின்று கொண்டு இருக்கிறாங்க, அம்மையார் மட்டும் அமர்ந்த கோலத்தில் இருக்கிறாங்க. வேற யாருக்குமே அந்த வாய்ப்பு இல்லை, வேற யாருக்கும். ஆனா அப்போ இறைவனிடத்தில் அவங்க கேட்டு பெற்ற பொழுது அவங்களுடைய வயது என்ன? 16, 13 14 அவங்களோட வயது. அப்ப அம்பா சுவாமி கிட்ட கேட்குறாங்க, எனக்கு பேய் உருவம் வேண்டும்னு. அவங்களும் கொடுத்தாங்க. அதன் பிறகு இறைவனுக்காக பாடி தொண்டு செய்து இறைவன் திருவடி அடைகிறாங்க. அப்படிப்பட்ட அந்த வன்மை அழகும் உடைய கோலம், அப்படி தின் கோலம் நெற்றியின் மேல் கண்கோடல் நிறைந்து ஆரக்கவின் கண்கள் கவர்ந்து கொள்ளு. இதை நம்ம அப்படியே எங்க போனோம்? திருவாசகத்தான். கண்கள் 2 அவன்களை கண்டு கழிப்பன ஆகாதே. இப்ப கண்ணு இருந்தா என்ன பண்ணும்? அவன் கடலை கண்டு இன்புறணும். அதுபோல காதுன்னு இருந்தா என்ன கேட்கணும்? அவனுடைய 5 எழுத்தை கேட்ட மாத்திரத்துல உலகாங்கிதம் அடையணும். 5 எழுத்தை கேட்ட மாத்திரம் என்ன பண்ணணும்?
அப்படியே மயிர் சிலுக்கணும், கண்கள் அப்படியே அறிவோட தண்ணீர் வரணும், நான் தழுதழுக்கணும். இதெல்லாம் அடியார்களின் புற இலக்கணங்கள். அடியார்களின் புற இலக்கணங்கள். பெருமானுடைய ஐந்தெழுத்து கேட்ட மாத்திரத்தில் அப்படியே கண்ணில் அருவி மாதிரி தண்ணி வரணும். அந்த அளவுக்கு நாம் இன்னும் பக்குவப்பட்டோம்னா பெருமானுடைய ஐந்தெழுத்து நீலகண்டம்னா அப்படியே வரணும் கண்ணில் அருவி தண்ணி. ஏன்னா நீலகண்டம்னு சொன்ன மாத்திரத்தில் என்ன பண்ணணும், பெருமானுடைய ஏன் நீலகண்டமாக இருக்குது, எதுக்காக அவர் நீலகண்டம் ஆனார் அப்படின்னு வரணும். அந்த சிந்தனை வந்த மாத்திரத்தில் பெருமானே இந்த உலகத்தை காக்கும் பொருட்டாக விஷத்தை நீங்கள் போய் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்ச மாத்திரத்தில் என்ன ஆகணும், நமக்கு அப்படியே கண்ணில் எங்கள் பொருட்டு செய்தீர்கள், நீங்கள் எங்களுக்காக செய்தது எவ்வளவோ, கேவலத்தில் இருந்த இந்த ஆன்மாவை நீங்கள் சுத்த நிலை கொண்டு போவதற்காக சகலத்திற்கு எங்களை கொண்டு வந்து இங்கே உங்களை வழிபடும் நிலையையும் கொடுத்து, இவ்வளோ ஆலயங்களை கொடுத்து, நல்ல கைகால்களை கொடுத்து வழிபாடு செய்ய வைக்கக்கூடிய உங்களுக்கு நான் ஒரு நன்றியும் இல்லாமல் இருக்கிறேன் பெருமானி. அப்படி இருந்தும் எங்களையெல்லாம் அந்த ஆழகால விஷம் தாக்காமல் இருக்க நீங்கள் காத்து ஆண்டு கொண்டீரே, உங்கள் கருணையை எண்ணி நான் என்ன நினைப்பது என்று நம் கண்ணிலே எப்படி வரணும், அருவி போல கண்ணீர் வரணும். அதுதான் நாம் அவர் மீது வைக்கக்கூடிய அன்பு. அப்ப அந்த நெற்றியின் மேல் ஒளி விளங்கும்படி எப்படி அந்த திருநீற்று கொடி என்றபடி கண்டோரை வசீகரிக்கும் என்பதாம். இப்ப திருநீற்று எப்படி காண ஒரு பதிகம் சொன்னதற்கு கொடுத்துட்டார். காண இனியது நீரு, கவினை தணிவது நீரு, பேணி அடிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீர், மானம் தகைவது நீரு, மதியை தருவது நீரு, சேனம் தருவது நீரு, திரு ஆளவாயான் திருநீரே. திருநீற்றோடு எப்படி இருந்ததுன்னு சொல்லுவார் திருக்கூட்ட சிறப்புல, 1000 பார்கடல் போல்வது. திருநீற்றோடு எப்படி இருக்குதான், 1000 பார்கடல் எல்லாம் ஒன்று சேர்ந்தா எப்படி இருக்கும், அப்படி அந்த அலைகள் எல்லாம் வெள்ளை வெளியேன்னு இருக்கும். அலைகள் பார்த்தீங்களா கடல்ல வரும்பொழுது எப்படி இருக்கும், வெள்ளையா வரும், ஓசை கேட்கும். அப்ப அந்த தேவாசியின் கவனத்தில் என்ன, அந்த சிவாய நமங்கிற அந்த ஐந்தெழுத்து ஓசையும் அந்த திருநீற்றோடையும் எப்படி இருக்கலாம், 1000 பார்கடல் போன்ற 1000 கடல்கள் அப்படியே வந்தா எப்படி இருக்கும், சத்தம் இருக்குமோ அது போல இருந்தது. ஐந்தெழுத்தும் திருநீற்றி ஒளிகளும் அப்படின்னு சொல்றாங்க. அது போல இங்க அந்த நிகழ்ந்த நீற்றின் உரு. அப்ப பெருமாள் அந்த திருநீற்றின் ஒளி கண்டோர், அந்த திருநீற்றின் அப்படி ஒளியை பார்க்கிறார். கண்கோடல் நிறைந்து ஆற கவின் விளங்க மிசை அணிந்து அப்படிங்கிறார். அப்ப அந்த திருநீற்றை அப்படி நல்ல ஒளிமிக்க அந்த திருநீர். இப்போ ஒன்றும் இல்லைங்க, நம்ம திருநீர் இல்லாம அந்த நெத்தியை பார்த்து பாருங்க, தூங்கி எந்திரிச்ச உடனே திருநீர் இல்லாமல் போயிட்டு கண்ணாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடையாளம் தெரியும். ஏன்னா நாம் அழகு படுத்தணும்னு என்ன பண்ணோம், திருநீர் நிறைய பூசணும். அதான் போன ஊரில் கூட அடையான்னு சொல்லி சும்மா ஒரு 2000 1000 செலவு பண்ணி பியூட்டி பார்லர் போய் 2-3 கோட்டிங்கெலாம் கொடுக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், திருநீர் எடுத்து பூசிட்டோம்னா அழகாயிடும். நம்பிக்கை இல்லைன்னா இதை செய்து பார்ப்போம். திருநீர் இல்லாமல் ஒரு செல்ஃபி, நம்ம தான் செல்ஃபி எடுத்து என்ன பண்ணுவோம், என்ன சொல்லுவாங்க, ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். அது மாதிரி திருநீர் இல்லாமல் ஒன்று எடுத்து வச்சிங்க, நல்ல திருநீர் உடுத்துறாங்க அணிஞ்சு ஒன்று எடுத்து வச்சிங்க, பார்க்குறவங்க இது யாரும் வேற மாட்டேங்குது, அடுத்தது பார்ப்பாங்க, பரவாயில்ல இந்த பொண்ணு தான் நாம் பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா. அந்த மாதிரி நம்ம அந்த திருநீற்றின் ஒளி அவ்வளோ எதுக்காகனா உங்களுக்கு அப்போ தான் விளங்கும், டக்குன்னு நம்மளே நாம் சொல்லிட்டா தானே விளங்கும். அதனால அந்த திருநீற்றின் ஒளி அவ்வளவு ஒளி மிக்கது. ஏன்னா திருநீற்றை பற்றி நம்ம நிறைய மெய்ப்பொருள் நாயனார் புராணத்தில் பேசியிருக்கோம். நிறைந்த நீரணி மார்பின் நிறைமுல்லை முகை சுருக்கி செறிந்த புனை வடம் தாட திரள் தோளின் குடை அலங்கள் அரைந்த சுரும்பு இசை அரும்ப அரை உடுத்த மர உரியின் புறந்தலையின் மடித்தானின் பூம்பட்டு பொழிந்து அசைய அப்படிங்கிற முல்லை. அப்போ முல்லை நித்து, அதாவது முல்லை கருப்பொருளாகிய உடையது என்ன நிலம், முல்லை நிலம். மருதத்திலிருந்து இப்போ முல்லை நிலத்துல ஆனாயர் போறாரு. முல்லை நிறை முகை என்க மார்பில் விளங்கக்கூடிய திருநீற்று பொலிவிற்கு முல்லை மாலையின் பொலிவு குறைந்து காணப்பட்டது. இப்போ முல்லை எவ்வளவு வெள்ளை விடையேன்னு இருக்கக்கூடிய பூ, முல்லைப்பூ, அதுவோட ஒளி மங்கி போயிருக்கு. எதனால அப்படின்னா மார்பில் இருக்கக்கூடிய திருநீற்றின் ஒளியை விட
அந்த முல்லைப்பூவின் ஒளி மங்கி காணப்படுகிறது. இது எப்படின்னா, தான் விரும்பக்கூடிய ஒரு பெண், அந்த பெண் என்ன சொல்லுவான், அந்த நிலவை விட நீ அழகாக இருக்கின்ற சொல்றமா இல்லையா ஓமை. அந்த நாம் இல்லைனாலும் கவிஞர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, அந்த நிலவை விட அழகாக இருக்கின்றாய். அது போல இங்க என்ன சொல்றாரு, அந்த மார்பில் இருக்கக்கூடிய திருநீற்றின் ஒளியானது முல்லைப்பூவை விட நல்ல ஒளி மிகுந்ததாக இருக்கின்றது. முல்லை குளிர்ச்சியும் வாசனையும் மிக்க மலர், அதை விட அழகா எப்படி இருக்குதுங்க நம்ம பெருமானுடைய திருநீர் இருக்குது. அந்த திருநீற்றின் சிறப்பை எப்படியெல்லாம் சொல்றாங்க, தோலின் புடை அலங்கள், தோலில் விளங்கக்கூடிய அணிந்த வேறு மாலைகள், அந்த தோல்ல அந்த வேறுகளால் ஆன மாலைகள், கரும்பு அறைந்த இசை அலங்கள் அரும்ப, பருவமுடைய மலர்கள் அலங்கள் தொடுக்கப்பட்டதனால் அம்மலர்களிலிருந்து தேனுண்ண மொய்க்கும் வண்டுகளின் இசை மோதி வீழ்ந்த. அப்போ அங்கே வண்டுகள் என்ன பண்ணுது, அப்படியே வந்து ஒன்றோட ஒன்று அந்த வாசனைக்காக மோதி கீழே விடுதான். அந்த அளவுக்கு வாசனை மிக்கதா மலர்களை எல்லாம் அவர் அணிந்து கொண்டிருக்கின்றார். இதை நம்ம எங்கே போகணும், அப்படியே நம்ம கண்ணப்பட்ட தான் போகணும். இந்த மலையில் இருக்கக்கூடிய அந்த தேன் மிகுதியான மலர்களை எல்லாம் அவர் அணிந்து கொண்டார். எங்க பெருமானை பார்ப்பதற்கு முன்பாக, பெருமானை பார்த்த பிறகு தேன் நிறைந்த மலர்கள் எல்லாம் யாருக்குரியது, நம்ம பெருமானுக்குரியது. அப்படித்தான் அவர் இருந்தார். சேவடியில் தொடு தோளும் செங்கையின் வெண்கோளும் மேவு இசை வேய்குழலும் மிக விளங்க வினை செய்யும் மேல் மிக விளங்க வினை செய்யும் காவல் புரிவாள் ஆயர் கன்றுடை ஆநிறை சூழ புவளர் கற்க கோவலனார் நிறை காக்க புறம் போந்தார். அப்படியே என்ன பண்றாருங்க, அங்கிருந்து அப்படியே வரார். சேவடி தோல், அப்ப சேவடியில் தொடுதோளும், கண்ணப்பரும் இவரும் தான் பெருமானிடத்துல செருப்பு, அதாவது செருப்பு அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய கோலத்தில் இருக்கக்கூடியவர். இது யாருக்கும் அந்த ஒரு வாய்ப்பு கிடையாது, கண்ணப்பருக்கும் இவர். ஏன்னா இவங்களும் முல்லை நிலத்தை சார்ந்தவர், அவரு குறிஞ்சி நிலத்தை சார்ந்தவர். இவர் காடும் காடு சார்ந்த பகுதி, அவர் மலையும் மலை சார்ந்த பகுதியும் இருந்ததுனால அந்த சேவடியில் தொடு தோளும், தொடுனா தொடு தோல்னா செருப்பு, சேவடியில் தொடும் செருப்பு முல்லை புறவில் ஆணிரை மேற்கோளுக்கு. இப்போ இதெல்லாம் என்ன பண்ணும், அவங்க அவசியம் அணிச்சிருக்கும். அதுவும் அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த செருப்பில் கீழே ஆணிலாம் அடிச்சிருக்கும். அது எதுக்காகனா கற்களும் முட்களும் அதில் ஏறாமல் இருப்பதற்காக. ஏன்னா ஒரு ஆட்டுக்குட்டியோ இல்லை மாடோ என்ன ஆயிடும், போய் புதரில் சிக்கிக்கும், அங்கே போய் அந்த மீட்டு அதை கொண்டு வரணும். அப்போ அதற்கு தகுந்து அவங்களுக்கு என்ன வேணும், காலுக்கு அந்த செருப்பு அப்படி இருக்கணும். அவங்க நடந்தாலும் கரெக்ட் முறக்கும் சத்தம் வரும். அவங்க அந்த நடக்கும்போது லாடம் வச்சுருப்பாங்க பாரு, ஐயா சொல்கிறாங்க, லாடம்லாம் வச்சு அடிச்சிருப்பாங்க. அது நடக்கும்போது அதெல்லாம் இன்றைக்கி நம்மளால் கையிலேயே தூக்க முடியாது. அந்த மிதியடியை நம்மளால் என்ன பண்ண முடியாது, கையிலேயே தூக்க முடியாது, அவ்வளோ வெயிட் இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். அதை அப்படி போட்டு அப்போ தான் அவங்க அந்த அந்த வன்மையான அந்த கரடு முரடான இடங்களில் போய் அதை மீட்டி எடுத்துகிட்டு வர முடியும். அந்த மாதிரி இவங்க எப்பொழுதும் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆடு மாடு மேய்க்கிறவர்கள் எப்பொழுதும் அந்த மிதி செருப்பை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். அப்படி இவரும் அணிந்து கொண்டிருக்க செருப்பு இன்றியமையாதாக கருதப்படும். இன்றைக்கும் நாம் அடியார் ஆகிட்டோம், அதனால் நம்ம செருப்பு போடுறது இல்லைன்னு சொல்கிறோம் நிறைய பேர். ஆனால் இன்றைய சூழலில் இயற்கை சீற்றங்கள் அதிகம், அதனால் நாம் அணிந்து கொள்ளலாம். அதாவது தோல் இல்லாத ரப்பரால் ஆன மிதியடிகளை அணிந்து கொள்ளலாம் என்பது சிவப்பெருமான் குறிப்பிட்டிருக்காங்க. நாம் எதை வேணாலும் அந்த தோலால் ஆனதை பயன்படுத்தாமல் ரப்பரால் ஆன அந்த மரத்தினால் வரக்கூடிய ரப்பர்லேருந்து வரக்கூடிய மிதியடிகளை பயன்படுத்தலாம் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா இன்றைய சூழல் இயற்கை சூழல் அப்படி இருக்குது, அதனால் அதுக்கு தகுந்தாற் போல நாம் அணிந்து. சேவடி செங்கையினில் வெண்கோளும், அப்போ அந்த கையில் என்ன பண்ணுறாரு, அதை மேய்ப்பதற்காக ஒரு கோல் வைத்திருக்கின்றார். நம்ம குருநாதரும் ஒரு கோல் வைத்திருப்பார். யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன் 2 பேர் வச்சிருக்கிறார்.
நம்ம தலைமீசை வைத்து வாழக்கூடிய சுந்தரமூர்த்தி பெருமானுக்கு கையில ஒரு தோல் இருக்கு. அடுத்தது நந்திய பெருமான் இடத்துல ஒரு பிரம்பு இருக்கு, கோல் இருக்கு. அவர் என்ன பண்ணுவாரு, அங்க வரக்கூடிய இந்த தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, காலையில அவசர அவசரமா நாம் இந்த ரேஷன் கடைக்கு போனோமா என்ன பண்ணுவோம், ஜிக்சாக்குன்னா இப்போ இப்போ வளைஞ்சு வளைஞ்சு நிற்போம். ஏன்னா அந்த முன்னாடி இருக்கிறவங்க வாங்கிட்டாங்களா, அடுத்து நாம் எப்படியா நீட்டலாமா அப்படின்னு சொல்லி அந்த ரேஷன் கடையில் நிற்பாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்களா, அங்கே தேவர்கள் சுவாமி பார்க்கறதுக்காக முந்தி அடிச்சுக்கிட்டு இப்படி இப்படி போவாங்க. அதனால் நந்திய பெருமான் அவங்களையெல்லாம் அடித்து வரிசையில் நிற்க வைப்பார். அதுக்கடுத்து நம்பியாரூரர் இங்கேருந்து ஒற்றியூர் போனார். அங்கே சங்கிலி நாச்சியாரை திருமணம் செய்து கொண்டார். ஊரை விட்டு தானா கண்ணு தெரியாமல் போயிடுவாங்க. அவர் தாண்டி வந்துடுவார், நம்ம நண்பன் தானே அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்துடுவார். வந்து அவர் என்ன பண்ணுவார், கண்ணு தெரியாமல் போயிடும். போன மாத்திரத்தில் வெண்பாக்கம் பக்கமாக வருவார். சாமி இங்கே இருக்கிறேன் உள்ளவும் போகி அப்படின்னு அங்கேருந்து ஒரு என்ன வரும், ஒரு குச்சி மட்டும் வந்து வெளியில் வரும். அதை எடுத்துக்கிட்டு சுவாமி அப்படியே காஞ்சிபுரம் போயிட்டு அங்கே போய் நீ நல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வருவார். திருவாரூர் அப்படியே வந்து சேருவார். நம்ம சுந்தரத்தை அவர் வாங்கி கட்டிக்கன்னா நம்ம சாமிக்கு ஒன்றும் முடியாது. ஒரு நாள் பார்ப்பார், 2 நாள் பார்ப்பார், எங்கேயும் சுந்தரன் எது நம்மளுக்கு பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு என்ன பண்ணுவார், அவர்கிட்ட ஏதாவது ஒரு விளையாட்டு செய்ய தான் செய்வார். நண்பர்னா அப்படிதான் இருக்கும், நண்பர்னா அப்படிதான் இருக்கும். அதனால அவரு அப்படிதான் இருந்தார். அப்படி என்ன பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் கோல் வைத்து இருக்கக்கூடிய ஆணாயரும் அதுபோல தன்னுடைய கையில் ஒரு கோலை வைத்து கொண்டிருக்கிறார். கோலும் கயிறும் கொண்டு உடை குடிமி அலைய சிறு கோல் தேவை. ஏன்னா இந்த மாடு மேய்ப்பருக்கு அது சும்மா கீழே அப்படி தட்டினாதான் அது அந்த பக்கம் போகும். பசுக்களை அடிப்பதற்காக அல்ல. இன்னைக்கு பாரம் சுமந்துக்கிட்டு அந்த மாட்டை என்ன பண்ணுறாங்க, போகலைன்னா அடிக்கிறோம். அதெல்லாம் பாவம், அதெல்லாம் செய்யக்கூடாது. அது கீழே தான் அடிக்கும், கீழே தான் அடிக்கணும். அதெல்லாம் பண்ண திசை செய்யும். அப்போ நாயனாரின் ஏவல் வழி தொழில் புரிகின்ற கோவலர் எவல் புரிந்திட. அப்போ அந்த இவர் அதுக்கு தலைமை, இவருடைய தலைமையின் கீழே ஏவல் செய்திட. மற்றெல்லாம் காவல் புரி. அங்கே இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணாங்க, கோவல் நாளம் நீடு அரங்கின் நிறை காக்க போந்தார். அப்போ அங்கே இருக்கக்கூடியவங்க இவர் என்ன செய்கிறாரோ செய்யும் வினை செய்யும், இவர் என்ன சொல்றாரோ அதை செய்யக்கூடியவர்களாக அங்கே இருக்கு. காவல் புரி வார் அயர் கண்டுடை ஆண் நிறை சூட புலவர் கார் கோவலனா நிறை காக்க புறம் போந்தார். இப்போ புறத்தனா நகரை விட்டு அந்த வயல்வெளியை விட்டு எங்க முல்லை நிலத்துக்கு உள்ளார போறார். அங்க இருக்கக்கூடிய இவருக்கு கீழே வேலை செய்யும் வினை செய்யும் நாயனாரின் ஏவல் வழி தொழில் செய்யக்கூடிய. இப்போ தொழில் செய்யறதே வினை என்று பெயர், வினை செய்யும் அப்படிங்கிற. அது நிறை காக்க எதுக்கு அப்படின்னா பசுவர்க்கம் எனப்படும் எல்லா ஆன்மாக்களையும் இதை சரிதற்கு பாசம் நீக்கி. பாருங்க, பாசம் நீக்கி, பாசம் நீக்கினாதான் என்ன பண்ணுங்க, திருவருள் கிடைக்கும். பாசம் நீக்கி காவல் காப்பாராக இருக்கின்றார். யாரு, திருமூலர் போல. திருமூலரும் இதே பணியை தானே செய்தார். மூலன் உடல்ல பூந்து என்ன பண்ணாருங்க, மூலன் உடல்ல பூந்து மாடுகளை எல்லாம் மேய்த்து, அந்த மாடுலாம் யாருன்னா நம்ம தான், நம்மளை மேய்க்கிறதுக்கு தான் அவர் மூலன் உடம்புல போனார். ஆனாயினும் நம் போன்ற ஆன்மாக்களின் வினை நீக்கம் செய்வதற்காக நிறை காக்க. அப்ப நிறைனா பசுவர்க்கம் எனப்படும் எல்லா ஆன்மாக்களையும் சரிதத்தால் பாசம் நீக்கம் செய்து இந்த ஆனாய புராணம் கேட்பதனால் அவர்களுடைய வினை நீக்கம் பெறுகின்றது. வினை நீக்கம் செய்து காவல் செய்ய இந்த புராணமானது. அதனால தான் நிறை காக்க புறம் போந்தார். எதற்காக போனார்னா ஆன்மாக்கள் எல்லாம் உய்யும் பொருட்டாக, இவைகள் எல்லாம் பெருமான் திருவடியை வந்து சேர வேண்டும் என்ற கருணையின் காரணமாக. ரொம்ப ரொம்ப முக்கியம். பெருமான் கருணை என்பது நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பெருமானின் பேரருள் கருணை. 5 தொழில் செய்கிறார். 5 தொழிலும் அவர் இல்லைன்னா நமக்கு நடக்காது. அப்படி நீலமா மஞ்சை எங்க நிறைகொடி புறவம் பாட கோலவன் முகையே முல்லை கோபவாய் முறவல் காட்ட அழுமின் இடை சூழ் மாலை பாயதோரம் அசைய வந்தால் ஞாழ நீடு அரங்கில் ஆட கார் எனும் பருவ நல்லால் அப்படிங்கிற. மஞ்சை அப்படின்னா மயில், குறிஞ்சிக்குரிய புல்லறிவினும்
இப்போ இது மயில் எப்படி எதுக்குரிய அப்படின்னா பறவை குறிஞ்சி நிலத்துக்குரிய பறவை. எங்கே இது காடு மலைகளில் இருக்கக்கூடியது. முல்லை நிலத்தில் வந்து கூடியவை. இப்போ எங்கே வருதா முல்லை நிலத்தில் வந்துட்டு போகுது. எதுக்காக அங்கே வந்து இருக்கக்கூடிய அந்த விதைகளை எல்லாம் எடுத்துட்டு போறதா. கொடிய உறவும் பாட கோலவெண் முகையூர் முல்லை கோபமாய் முறுவல் காட்ட. அப்ப எந்நிலத்தும் மருங்கில் பூவும் புல்லும் அந்த மண்ணிலம் பொழுதோடு வாரா வரினும் முல்லைக்குரியதாயிற்று கார்காலத்திலும் மாலை பொழுதிலும் மயில்கள் அகவுதல். மயில் என்ன பண்ணும் அந்த சத்தமிடுதலுக்கு பேர் என்னங்க அகவுதல். இப்ப ஆந்தை அலறல், காகம் கரைத்தல், குயில் கூவுதல். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் கொடுத்துருக்கான். நம்ம எல்லாம் மொத்தமா கத்துது அப்படின்னு. எப்படி அங்க மான்குட்டியை பார்த்தாலும் குட்டின்னு போடும், ஆட்டுக்குட்டியை பார்த்தாலும் குட்டின்னு போடும், மாட்டை பார்த்தாலும் குட்டின்னு போடும், அப்புறம் நம்ம பெற்றதை பார்த்தாலும் குட்டின்னு போடும். அதெல்லாம் ஒண்ணு, அவ்வளவுதான். எவ்வளோ சமத்துவத்தில் நாம் இருக்கிறோம் பாருங்க. நம்மளதும் குட்டி, ஆடு மாடும் குட்டி, யானையும் குட்டி, எல்லாமே ஒரே சொல் முடிச்சிட்டோம். இப்படித்தான் இன்றைய நம்மளுடைய தமிழ் வளர்ப்பு இருக்குது. என்ன செய்யும்? அப்படி கோபம் கார்காலத்தில் பெருக உண்டாகும் சிவப்பு நிறமுடைய இந்திர கோபம். அப்ப அந்த கார்காலத்துல எப்படி இருக்குங்க? அப்படியே அந்த வானம் சிவப்பாக இருக்கும் என்கின்ற தாம்பூல பூச்சி. அந்த ஒரு பூச்சி கார்காலத்தில் எப்படி இருக்குமா? அப்படியே இந்திர கோபம் கொண்டு மயில் கூவும் குரல் அகவுதல். அந்த மயில் கூவுறது எப்படி பண்ணும்? அகவுதல் எனப்படும். நிறை கொடி குறவும் பாட அப்படிங்கிற. கொடி கையில் மொய்த்த வண்டுகள் பாட. அங்கே இந்த அப்படியே என்ன பண்ணுது? கொடிகளில் மொய்த்த வண்டுகள் அப்படியே வந்து என்ன பண்ணுது? அப்படியே பாடுது இசை. அந்த வண்டுகள் எப்படி தேர்ந்தெடுக்க போகும்போது என்ன பண்ணுங்க? அப்படியே ஒரு வகையான ஓங்காரம் இடும். அதனாலதான் அந்த வண்டினங்களை எல்லாம் நாம சில்லை வரும்போது என்ன பண்ணுது? அந்த வண்டினங்கள் எல்லாம் நம்பியார் வரும் பொழுது ஓம் என்று சொல்லிக்கொண்டே ஓங்காரம் விட்டு கொண்டிருந்தது வண்டுகள் அப்படின்னு. அந்த வண்டுகள் பாருங்க, அந்த தேனை உண்ணும் வரை ஒரு வகையான சத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த தேனை பருக ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்படியே அமைதியா. நாமளும் அப்படித்தான். இறைவன் திருவடிக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்றோம்? ஒரே ஆர்ப்பரிப்பு பண்றோம். அப்படி இப்படிங்கிறோம். அப்புறம் பெருமான்கிட்ட போன பின்னாடி எங்க இருந்தோம்னே தெரியாது, எங்க இருந்தோம்னே தெரியாது. அப்படி நம்மளுடைய நிலை ஆயிடும். அப்ப நிறை கொடி புறவம் பாட, கொடிகளில் மொய்த்த வண்டுகள் பாட. இது தென்றல் போல இருந்தது. இது இலக்கணத்துல சொல்லப்படக்கூடியது. மின் இடையும் மாலை பயோதரமும் மெல்ல நடந்து வரும் எல். அப்ப அந்த மயில் நடந்து பார்த்துருக்குறோமா? அழகா மெதுவா நடக்கும். மயில் அழகா அப்படி மெதுவா நடக்கும். அதுவும் அந்த கொஞ்சம் அப்படியே அந்த தொகை பின்னாடி அப்படியே இழுத்துட்டு போகும். அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். பருவ நல்லால் பெரும் பொழுது எனவும் இளமையில் பருவம் எனப்படுவது உரைக்க நிற்குது. அந்த இளமையில அந்த பருவம் என்பது இளமை. அது எப்படி? பெண் நல்லாள்னா பெண், பெண்ணின் நல்லாளுடும் பெருந்தகை இருந்தது. சாமி என்ன சொல்றாங்க? சம்பந்தர் பெண்ணின் நல்லாளோடும். உலகத்திலே நல்லவங்கன்னு பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்பாள் தான். அதுதான் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. நல்லம் கருமையை உணர்த்தும் சொறி கார் அடற் பெண்ணுக்கு மஞ்சை ஆடலுக்கு உகந்த உவகை. மஞ்சை அப்படிங்கிறது ஆடலுக்கு உகந்த உவகை. அப்படியெல்லாம் அங்க நிகழ்கிறது. அந்த மயில் எப்படி இருக்கு? அந்த பெண் போல ஆடிக்கொண்டு வருகிறது. நல்லாள் அப்படின்னா நல்ல பெண்களை போல. எம்மருங்கும் நிறை பரந்த எடுத்த கோளுடை போதுவார். எம்மருங்கும் நிறை பரந்த எடுத்த கோளுடை போதுவார் தம்மருங்கு தொழுது அணைய தன்புறவின் பருந்தலைவர் அம்மருங்கு தாழ்ந்த சினை அலர் மருங்கு மதுகுண்டு செம்மருங்கு தன் சுருங்கு குழல் செழும் கொன்றை மருங்கு அணைந்தார் அப்படிங்கிற. அப்ப எம்மருங்கும் புல்லும் தூணீரும் உள்ள இடங்களில் விடுத்து. இப்ப இந்த எம்மருங்குனா எங்க வேணாலும் போய்
நிறைந்திருக்கக்கூடிய அந்த பசுக்களை என்ன பண்றாரு, அதற்குரிய தூய்மையான புற்களும் நீரும் உள்ள பகுதிகளுக்கு எடுத்து கோளுடை போதுவா, அந்த கோள்களை வைத்து கொண்டு விரட்டி கொண்டு அப்படியே வருவாங்க. வந்து தம் அருங்கும் தொழுது அணைய தன்புறவில் வரும் தலைவனா. அப்ப இந்த மாதிரி பெருமான் எப்படி நாம தீயதுக்கெல்லாம் போனோம்னா என்ன பண்றாரு, அங்க நமக்கு ஏதாவது ஒரு சிக்கலை கொடுக்கிறாரு. கொடுத்த மாத்திரத்தில் நமக்கு என்ன ஆகுது, நானும் எங்க சாமியை கும்புறேன், ஆனா எனக்கு துன்பத்தை மட்டுமே தான் எங்க பெருமான் தான் அப்படின்னு சொல்ற. எதனால் துன்பத்தை தரார் அப்படின்னா, அதனால நமக்கு ஒரு நிலையான சுகமோ இன்பமோ கிடைக்க போவதில்லை. நமக்கு நிலையான இன்பம் எது, பெருமான் திருவடியே பேணி நல்லார். பெருமான் திருவடிதான் நமக்கு எனக்கும் எப்பொழுதும் நிலையான இன்பத்தை கொடுக்கக்கூடியது. மற்ற எல்லாம் என்ன பண்ணுங்க, இன்ப மாதிரி தெரியும் ஆனா துன்பத்தை கொடுத்துரும். இன்ப மாதிரி தெரியும், துன்பத்தை கொடுத்துரும். நாம இளமையில எது வேணும்னு நினைச்சோமோ அது இப்ப வேணாம்னு நினைக்கிறோம். இளமையில வேண்டும் நினைச்ச ஒண்ணு இப்ப வேணாம்னு நினைக்கிறோம். இப்ப வேணாம்னு நினைக்கிற ஒண்ணு மீண்டும் என்ன பண்ணுவோம், முதுமை வந்த பிறகு தேவைப்படும். அப்படி இன்று இருப்பது தேவை மாதிரி இருக்கும், நாளைக்கு தேவையில்லைன்னு இருக்கும். ஆனா இது அப்படி அல்ல. அப்ப என்ன பண்ணுவார் இறைவன், அதை உரிய நேரத்தில் கொடுக்க வேண்டியதை அதுக்கு கொடுத்து, தடுக்க வேண்டியதை தடுத்து கொண்டு வந்து நம்ம இடத்துல அவர் இடத்துல கொண்டு போவார். இது கொடுத்தாதான் ஒரு நாள் கொடுத்துட்டு இருப்பாரு, இது தடுத்தாதான் கவலை தாங்காம முடியாம தடுக்கதான் செய்யும். நீ அடுத்து போய் மேல அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன் என்னை தடுத்த, ஏன் என்னை கெடுத்த அப்படின்லாம் கேட்க முடியாது. அப்படித்தான் அவர் கொண்டு வர. அது மாதிரி தம்மருங்கு தொழுதணைய தன்புறவில் வரும் தலைவனார் அம்மருங்கு தாழ்ந்த சினை அப்படிங்கிறார். தொழுது அணைய, அப்ப ஏவல் புரிகின்ற கோவலர்களின் தலைவராகிய ஆணாயரை தொழுது அணைந்தனர். அங்க இருக்கக்கூடிய நான் என்ன பணி செய்யணும், ஒவ்வொருத்தரும் அங்க வராங்க, தலைவர் வந்துட்டார். யாரு, ஆணாயர் தான் அந்த கூட்டத்துக்கு தலைவர். அங்க வந்து உடனே சுவாமி தாங்கள் என்ன பணியிடுகிறோ அதை செய்ய காத்திருக்கிறேன். இப்படித்தான் ஒரு திருக்கூட்டத்துல இருக்கணும். திருக்கூட்டத்துல எப்படி இருக்கணும், தலைவர்கிட்ட பார்த்தோம்னா தலைவரை பார்த்த மாத்திரத்தில் என்ன, தங்கள் என்ன பணி சொல்கின்றீர்களோ அதை நான் செய்கின்றேன், இப்படித்தான் இருக்கணும். அதுதான் அடிமை பண்பு என்று செய்கின்றோம். அது இருந்தால்தான் நம்மால திருக்கூட்டங்களை ரொம்ப நாளைக்கு பயணிக்க முடியும். அது இல்லாம அடிமை பண்பு இல்லைன்னா இறைவன் திருவடிக்கு நம்மால் செல்ல இயலாது. ஏன்னா ஆன்மா ஏதேனும் ஒன்றை பற்றி நிற்கும், தனித்து இயங்காது. ஒன்று கேவலத்தில் இருக்கும், ஆணவம் தன்மை மாயை பிடித்து கொண்டு நிற்கும், இல்லையா இறைவன் திருவடியை பற்றி நிற்கும். ஒன்று இதை பிடிச்சு நிற்கும், இல்லைன்னா அதை பிடிச்சு நிற்கும். அப்ப எது நிற்கணுங்கிறது பெருமான் நம்ம மீது வைத்த கருணையின் காரணமாகத்தான் கிடைக்கும். அதற்கு நாம் என்ன பண்ணணும், முயற்சிகள் செய்து கொண்டே இருக்கும். இவன் என்னை பன்னால் அழைத்தால் பன்னால் அழைப்பு ஒளியான் என்று எதிர்படும். என்னைக்கு ஒரு நாள் பல காலம் கூப்பிட்டோம்னா ஒரு நாள் சாமி எதிர்படுவார். எப்படி எதிர்படுவார், இதற்கு ஒரு நண்பர் இப்போ கேள்வி கேட்டேன், ஏங்கய்யா சாமி எப்போ பாரு குருநாதர் வழியாகத்தான் வருவாரா, நேரடியாக வரமாட்டார். நமக்கு 63 என்ன சொல்லுது, எப்படி சாமி வரார், ஒவ்வொரு இடத்துக்கும் எப்படி வராங்க, மானுட சட்டை தாங்கி தான் வரார். அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமை. நாம நேரடியா சுவாமி இடத்துல உபதேசமோ அருளோ பெறக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடையாது. வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரண்தனை அர்ச்சிப்பர். நாம் இப்ப குருநாதரின் வழியாகத்தான் இறைவனை அடைய முடியும். மாணிக்கவாசகர் பெருந்தகை நமக்கு அது சாட்சியாக நிற்கிறார். ஏன்னா அவரை தேடி அவர் இப்ப என்ன பண்ணாரு, பிறைகளை மறைத்து 3 கண்களையும் மறைத்து மான்மழுக்களை எல்லாம் மறைத்து என்ன பண்ணாரு, ஒரு ஆச்சாரியன் வடிவில் குருநாதன் வடிவில் அங்க அந்த கல்லால மரத்தின் கீழே வந்து நிற்கிறாங்க. குருந்த மரம் கீழ் வந்து நிற்கிறார் திருப்பெருந்துறையில. அப்ப மாணிக்க வாசக பெருந்தகை ஆட்கொள்ள பெருமான் எப்படி வந்தாருங்க, மானுட சட்டை தாங்கி தான் வந்தார். அப்ப குரு தான் நமக்கு சிவம்,
அப்படின்னு சைவம் நமக்கு ஆணித்தனமா சொல்லும். அருவரத்தொருவன் அவனியில் குருவரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே. அவரும் நம்மளை மாதிரி தானே, நம்மளை மாதிரி தான் 2 கை இருக்குது, நம்மளை மாதிரி தான் சாப்பிட்றாரு, நம்மளை மாதிரி தான் உடை உடுத்திக்கிறாரு. இவர் எப்படி சிவமாக முடியும்? அந்த இடத்தை சிவம் நிலைக்கலனாக கொண்டு அருள் செய்யும். அதுல நமக்கு எந்த ஒரு ஐயப்பாடும் இருக்கக்கூடாது. நம்ம 63 சாமி அப்படிதான் அருள் செய்திருக்கிறாங்க. 4 பெருமாளுக்கும் சாமி அப்படிதான் அருள் செஞ்சிருக்கிறாரு. அதனால இதுல நமக்கு எந்த ஒரு ஐயப்பாடும் இருக்கக்கூடாது. குருநாதன் என்பவன் சிவம் தான் அந்த இடத்துல நிக்குது. அதான் நாம் அதான் தெளிவு குருவின் திருவேணி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், குருவே சிவமென கூறினன் நந்தி, குருவே சிவமென கூறினன் நந்தி. இப்ப நந்தி என்ன சொல்றாரா? சிவம்னா யாருன்னா குருநாதர் தான் சிவம். அப்ப நாம குருநாதர் திருவடியை இறுக பற்றி கொள்ள வேண்டும். போதுவார். அப்ப போதுவார் அப்படின்னா இடையில் போதுவார் இடைய தன்புறவின் தலைவணங்கி அம்மருங்கு தாழ்ந்த சில அறமருங்கு மது உண்டு அந்த மலர்களில் இருக்கக்கூடிய தேன்களை உண்டு செருமருங்கு சிறு மருங்கு அணைந்தார் அப்படிங்கிற தன் குளித்தூதாய் கோத்தும்பி. இந்த கோத்தும்பி மலர்கள் எப்படி அந்த தும்பிகள் போய் வண்டுகள் போய் சுவாமி இடத்துல போய் சொல் மாணிக்கவாசல் தின்பார். கீதம் இனிய குயிலே கேட்டியோர் எங்கள் பெருமான். இப்படி அவர் என்ன பண்றார்? சுவாமிக்கு குயிலே வண்டு கோத்தும்பியில் என்ன பண்றார்? வண்டுகளை போய் சாமிகிட்ட சொல்லுங்க, இந்த 5 எழுத்தை சாமிகிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படி அது 5 எழுத்து அவ்வளவு நிறைந்து சென்று அணைந்தானாயர் செய்த விரை தாமம் என மன்றள் மலர்த்தூண தூக்கி மருங்குதால் தலையார் போல் நின்ற மருங்கொன்றையினை நேர் நோக்கி நின்று உருக்கி ஒன்றிய சிந்தையில் அன்பை உடையவர்பால் மடை திறந்தார் அப்படின்னு செய்த விரை தாமும் இயல்பாகவே கொத்துக்களாக அடிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தொங்கல் உருமாற்றம் வந்தவாறு சென்று அணைந்த ஆணாயர் செய்த விரை தாமம் என மன்றள் மலர் புனர் தூங்கி மருங்குள்தார் தடையால் போல் நின்ற மறு கொன்றையினை. இவருக்கு அங்கே போன உடனே அப்படியே சித்திரை மாதம் வந்தா போய் கொன்றை மரத்தை பாருங்க, ஒரு பச்சை தலை அதில் இருக்காது. கொன்றை மரத்தில் என்ன இருக்காதுங்க? ஒரு பச்சை இலை இருக்காது. பார்த்தோம்னா அப்படியே இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த திருமண நிகழ்வுக்கெல்லாம் போனோம்னா என்ன பண்ணுவாங்க? கொத்து கொத்தா அப்படியே மலர்களை தொங்குடுவது போல என்ன பண்ணியிருப்பாங்க? பிளாஸ்டிக் பூலாம் தொங்க விட்டுருப்பாங்க. அதுபோல அந்த கொன்றை மரத்தில் என்ன பண்ணுதுங்க? அப்படியே சடா முடியல தொங்குறது போல அப்படியே வரிசையா என்ன பண்ணுதுங்க? அடுக்கி வைத்தார் போல. யார் இதெல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க? ஆனா பார்த்தேன், யார் இந்த மலர்கள் எல்லாம் இப்படி அழகா தொங்குவது போல அடுக்கி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கணும். அப்படி அந்த மலர்கள் எல்லாம் ஒன்றன் மேல் ஒன்றாக அப்படியே அடிக்க அழகா தொங்கி கொண்டிருக்குது கொன்றை. இதை பார்த்த மாத்திரத்துல சென்றணைந்த ஆணையாயர் செய்த விரை தாமமிய மன்றள் மலர்த்தூண தூக்கி மருங்குள்தால் சடையார் போல் சிவபெருமான் சடையில இருக்கிற மாதிரியே. அப்ப அந்த கொன்றை மரம் அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கிறீங்க? சிவபெருமானாகவே தெரிந்திருக்கிறது. இதைதான் சொல்லுவாங்க, காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம். இதற்கு பெயர் தான் இருவினை ஒப்பு. இருவினை ஒப்புனா என்னங்க அப்படின்னு பார்த்தோம்னா, துன்பத்துல துன்பப்படாமலும் இன்பத்துல இன்பப்படாமலும் இருந்தா அதுதான் இருவினை ஒப்பு. இவரு இப்ப என்னை பேசிட்டாரேன்னு நான் வருத்தப்படவும் கூடாது, இவரு என்னை பாராட்டிட்டாருட்டேன்னு என்ன பண்ணிடணும்? நான் இன்பப்படவும் கூடாது. அதனால்தான் துன்பத்தில் துன்பப்படாமலும் இன்பத்தில் இன்பப்படாமலும் நிற்கணும். எது வந்தாலும் எப்படி நிற்கணும்? திருவருள். எது நடந்தாலும் திருவருள். சாமி நீங்க கொடுத்திருக்கீங்க, இது எனக்கு கொடுத்தது நீங்க, என்னிடத்துல இருந்து எடுத்ததும் நீங்க. 100 ரூபாய் வந்துச்சு, பெருமானே இது நீங்க கொடுத்தது. 100 ரூபாய் காணாது போச்சு, அதுவும் பெருமானே இதுவும் உங்கள் கருணை.
அதுதான் இருவினை ஒப்பு. இருவினை ஒப்பு வராத நாம பெருமான் திருவடிக்கு போகவே முடியாது. அப்ப எப்போ காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பமாக இருக்கும் என்றால் இருவினை ஒப்பு வந்தாதான் உங்களுக்கு என்ன பண்ணுவோம்? காணும் கரணங்கள் பார்க்கறதெல்லாம் சிவமா தெரியும். அது வரைக்கும் என்ன தெரியும்? இது ஆடு, இது மாடு, இது மனுஷன், அப்படி என்ன தெரியும்? ஒவ்வொன்றா தெரியும். இருவினை ஒப்பு வந்தா எல்லாம் சிவமா தெரியும். அப்பதான் நமக்கு என்ன பண்ணுவோம்? காணும் காரணங்கள் எல்லாம் பேரின்பமாக இருக்கும். ஆனாயருக்கு அது வந்ததுங்கிறதுக்காக என்ன சொல்றாரு? குறிப்பால் உணர்த்துகின்றார். என்ன சொல்றாரு? அங்க அந்த அப்படியே பார்த்த மாத்திரத்துல பெருமான் சராமுடியில தொங்குற மாதிரி இருக்கு. நாம என்னைக்காச்சும் ஒரு திருமண நிகழ்வுக்கு போயா அந்த மாதிரி நினைச்சிருக்கிறோமா? ஆகா, இந்த பூக்கள் எல்லாம் அப்படி கொன்றை மாதிரி தொங்குதே, பரவாயில்ல, பெருமான் சராமுடியில இருக்கிற மாதிரி ஒரு அழகா இருக்குதுன்னு என்னைக்காச்சும் நம்ம நினைச்சிருப்போமா? இதே அவன் இந்த இடத்துல இந்த கலர் போட்டுக்கூடாது, அங்கேயும் போய் நாம் என்ன பண்ணுவோம்? அவரே அதை பல நாள் அந்த தொழிலை செய்துட்டு வருவாங்க. அவருக்கு நாம போய் என்ஜினியரிங் வேலை பார்ப்போம். இது இந்த இடத்துல இப்படி கொடுத்துருக்கூடாது, இந்த இடத்துல இந்த வேற கலர் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் அழகா இருந்திருக்கும் அப்படின்னு. அப்படி இங்க என்ன பண்ணுது? மருந்து சடை போல் நின்று நறும் கொண்ட இணை நேர் நோக்கி நின்று உருகி ஒன்றிய சிந்தையில் அன்பை உடையவர்களால் மறைத்து வந்த இந்த அன்பு வந்துங்க ஒன்றி இருக்கணுங்க. அந்த ஒன்று ஒரு மனம் ஒன்றுபடணும். அந்த மனம் ஒன்றுபடலை அப்படின்னா அப்புறம் பட்டியலத்தார் சொன்ன மாதிரி தான். கை ஒன்று செய்ய, வாய் ஒன்று பேச, புலால் கமல் மெய் ஒன்று சார, விழி ஒன்று நாட, கருத்து ஒன்று என்ன, நான் செய்கின்ற பூசையை எவ்வாறு கொள்வாய் கட்சியே கம்பனி. அப்ப என்ன பண்ணும்? அந்த ஒருங்கி அந்த மூன்றும் முக்கரணங்கள் என்ன? மெய், வாய், சிந்தை, மனம், வாக்கு, காயம், இது மூணு என்ன பண்ணும்? ஒன்றையே நினைக்கும். இதை சிவபெருமானையே சிந்தித்து இருக்கும். சிவபெருமானையே சிந்தித்து இருக்கணும். அப்படியெல்லாம் இருந்தால்தான் ஒன்றிய சிந்தை. அந்த இடத்துல ஒரு அன்பு பிறக்குங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப மேட்டூர் டேம்ல இருந்து 16 தண்ணி திறந்து எப்படி போகுது? அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல என்ன வரும்? கண்ணல அருவி போல கண்ணீர் வரும். கண்ணல் அப்படியே அருவி மாதிரி கண்ணீர் வரும். அதனால்தான் மாணிக்கவாச பெருந்தகை என்ன பண்ணாரு? துளும்பு கண்ணீருள் மூழ்கி அவர் அழுது அந்த கண்ணீர் என்ன பண்ணிடுச்சு? மாணிக்க வாசக பெருந்தகையவே மூழ்கடிச்சு. துளும்பு கண்ணீருள் மூழ்கி. அப்ப எவ்வளவு அழுக வந்திருக்கும்? அந்த தண்ணியெல்லாம் அந்த உடம்புல எங்க இருக்கு? எவ்வளோ அழுக வந்திருக்கும்? அந்த தண்ணி எங்க இருந்து வந்திருக்கும்? அப்ப எவ்வளவு அன்பு இருந்தா? அதுதான் மடை திறந்த வெள்ளம் போல் அன்பை உடையவர்பால் மடை திறந்தார். அப்படியே அவருக்கு அன்பு வந்துச்சு பாருங்க. மடை திறந்த வெள்ளம் போல் அப்படி பொங்கிட்டு வந்துருச்சு. எப்ப வந்துச்சு? அங்க இருவினை ஒப்பு ஏற்பட்டுச்சு. கொன்றையை பார்த்த உடனே பெருமானார் நினைச்சாரு. கொன்றையை நேர் நோக்கி நின்று உருகி அப்படியே பார்த்த மாத்திரத்தை நின்றுட்டார். ஆகா பெருமான். ஏன்னா கொன்றை சுவாமி விரும்பி அணியக்கூடிய மலர்களில் கொன்றை ரொம்ப முக்கியமானது. எங்க கிடைச்சாலும் ஆனந்த பெருமானுக்கு பிடிச்சிருக்கு. அவர் விரும்பி தும்பையும் கொன்றையும் விரும்பி அணியக்கூடிய மலர்கள். அவர் அந்த கொன்றை மாலை பார்த்தீங்கன்னா மஞ்சள்னு பார்த்தா அப்படி தங்க மாதிரி ஜொலிக்கும். சிதம்பரம் கோரை காலை நேரத்தில் எப்படி இருக்குமோ, திருக்கைலாயம் காலை பொழுதிலே எப்படி இருக்குமோ அதுபோல இருக்கும் அந்த கொன்றை மலர். பார்ப்பதற்கே ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். கண்ணுக்கு குளிர்ச்சியானாவே என்ன இருக்கும்? இன்பத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப பெருமான் யாரு? சுகத்தை உண்டு பண்ணுபவன் சங்கரன். சுவாமி சுகத்தை உண்டு பண்ணக்கூடியவன் சங்கரன். நாமளா பக்கத்துக்கு ஆரம்பிச்சிருவோம், அங்கெல்லாம் போகாதரா, சிவன் சிவன் போனியா உன்னை அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, நம்மை அழிச்சா நம்ம அழிஞ்சாதாங்க சாமிகிட்ட போக முடியும். நான்கிறது அழியணும், நான் அழியாது ஒடுங்கணும். ஏன்னா சித்தாந்தம் எதையுமே உள்ளது சிறக்கும், இல்லது தோன்றாது. அப்ப அது அழியாது, ஒடுங்கி நிற்கும். வம்ச விருத்தி அடங்கும், நான்கிறது இருக்காது.
அப்ப ஒன்றிய சிந்தையில் அன்பை உடையவர்பால் மடை திறந்தா, அப்படியே அந்த மடை திறந்த வெள்ளம் போல் அவர் அன்பு அப்படியே போகுது. அன்பு ஊறி மிசை பொங்கும் அமுதிசை குழல் ஒளியால் வன்பூதப்படையாளி எழுத்து ஐந்தும் வலுத்திதாம் முன்பு ஊதி வரும் அளவின் முறையே எவ்வுயிரும் என்பு ஊடு கரைந்து உருக்கும் இன்னிசை வேய்கருவிகளில். இப்ப என்ன பண்றாரு, அப்படியே அந்த அன்பு ஊறி வந்து நேர் நோக்கி நின்றார் இல்ல, மனம் மொழி மெய்யா நின்று மடை திறந்த வெள்ளம் போல வந்த அந்த அன்பு பெருகி உள்ளம் அடங்கியிருக்க மாட்டாது வெளிப்பட்டு, அந்த உள்ளத்துல அடங்கி இருக்கிற ஒரு அளவுக்கு தாங்க உள்ளம் துன்பத்தையோ இன்பத்தையோ தாங்கி நிற்கும். அளவுக்கு அதிகமான துன்பம் வந்தால் என்ன ஆயிடும், அழுது. அளவுக்கு அதிகமான இன்பம் வந்தால் என்ன ஆயிடும், அழுது. இப்ப ஒருத்தர் என்ன சொல்லலாம், ஒருத்தருக்கு நல்ல ஒரு வேலைக்கு முயற்சி பண்றாங்க, தான் குழந்தை அது கிடைச்சிருக்கு, கிடைச்ச மாதிரி அந்த அம்மா என்ன பண்ணும், சந்தோஷம் தானே படுறது, அழுவாங்க. என்ன பண்ணுவாங்க, அழுவாங்க. ஏன் காரணம்னா நமக்கு கிடைக்கறியது கிடைச்சிருச்சு, அழுகணும். இதை நாம் என்ன பண்ணணும், பெருமான் நமக்கு கிடைக்கறிய பெருமான் கிடைக்கறிய ஐந்தெழுத்து குருநாதன் சொன்ன மாத்திரத்தில் அப்படியே கண்ணால் வரணும் தண்ணி. நம்ம என்ன சொன்னாலும் வர மாட்டோம். அவரு தானே, அதாவது குருநாதர் வந்து தீக்கி கொடுக்குள்ள தாங்க குருநாதர். நம்ம எப்படி நினச்சிக்கிறோம்னா தீக்கி கொடுக்குள்ள தான் அவர் குருநாதர், மற்ற நேரம்லாம் அவர் மனுஷன் தான் நினைச்சோம். சரியா, எப்பொழுதுமே குருநாதர் குருநாதர். அப்படி அந்த ஏன்னா அங்கதானே வந்து சாமி நிலைத்தலனாக கொண்டு நமக்கு உபதேசம் பண்ணார். அந்த உருவம் நமக்கு பெருமான் காட்டிய உருவம், அதை நாம மறந்துடக்கூடாது. அன்பு கூறி விசை பொங்கும் அமுதிசை குழலின் மொழியால். அப்ப அந்த அன்பு ஊரு, இந்த விரைத்தாமும் அந்த அன்பு ஊரு அப்படியே ஊறி என்ன பண்ணுதுங்க, அன்பு ஊறி அன்பினால் ஊன்றி முன்னரும் இசையது. அப்ப அந்த என்ன பண்ணுது, இசை சிவகரணங்கள் ஜீவகரணங்களாக மாறி அந்த இடத்துல என்ன பண்ணுதுங்க, சிவகரணங்கள் ஜீவகரணங்கள் சிவகரணமாக மாறி. அதை நாம வேள்வி செய்யும் பொழுதே ஓம் ஓம் ஈசானம் போற்றி, ஓம் எம் தத்துவடம் போற்றி, ஓம் எம் அகோரம் போற்றி, இதை சிவபூசை செய்யும் பொழுது என்ன பண்ணணுங்க, எந்த ஆன்மாவும் சிவபூசை செய்வதற்கு தகுதி இல்லை, செய்ய முடியாது. அப்ப சிவமே வந்து அந்த உடம்பை நிலைக்கலனாக கொண்டு தன்னை அர்ச்சித்துக் கொள்ளும். இதுதான் சிவஞான சித்தியார். அந்த உடம்பை நிலைக்கலனாக கொண்டு சிவமே அர்ச்சித்துக் கொள்ளும். இது எப்படிங்க சாத்தியப்படும் அப்படின்னா, இன்னைக்கும் நாம பார்த்துருக்கிறோமா, பேய் பிடிக்குது. அது எப்படி பேய் பிடிக்குது, எப்படி பேய் பிடிக்குது, உடம்பை இடமாக கொண்டு அந்த ஆன்மா வந்து அதுக்குள்ள பூந்து அது பேச்சு குரல் படிச்சிருக்க மாட்டாங்க. அது ஹிந்திலாம் பேசும், ஹிந்தி படிக்கும். ஹிந்தி பேப்பர் கொடுத்தீங்களா, ஒரு ஹிந்தி பேய் பிடிச்சிருச்சுன்னா அவங்ககிட்ட ஹிந்தி பேப்பர் கொடுத்தீங்கன்னா ஹிந்தி படிக்கும், ஹிந்தி பேசும், ஆங்கிலம் பேசும், எல்லாம் அது எந்த மொழியெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் பேசும். அதுக்கு எல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் கேட்கும். என்ன குரலில் பேசுமோ அந்த மாதிரி கணீர்னு பேசும். பெண் வந்து ஆனா கூட பேசும். ஆமாம், பெண் ஆணா பேசும், ஆண் பெண்ணா பேசும். அப்புறம் பெண்ணிட்ட வந்து ஆண் பேய் பிடிச்சிருந்தா சிகரெட்டு கேட்கும். அப்புறம் என்ன இருக்கிறதெல்லாம் டாஸ்மார்க்கில் இருக்கிறதெல்லாம் கேட்கும் பேர் சொல்லி. இதெல்லாம் எப்படி சாத்தியப்படும், அந்த அம்மாவுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் எப்படி கேட்குது, அந்த பேய் அந்த ஏற்கனவே இருந்த ஒரு ஆன்மா அதுக்குள்ளே பூந்து அது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறது. அதுபோல சிவம் வந்து கூடுது. சிவபூஜனை செய்யும் பொழுது கரண சுத்தி அங்க சுத்தி இதெல்லாம் செய்யணும். அந்த செய்யும் பொழுது அந்த கரணம்லாம் என்ன ஆகும், ஜீவகரணம் எல்லாம் சிவகரணங்களாக மாறும். இதை நாம் செய்யும் பொழுது இதை நாம செய்யல, பெருமான் செய்விக்கிறான் செய்யறான் அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ள வரணும். நாம் என்ன சொல்றோம், பூசை ஆச்சுங்க, பூசை எம்மால் முடியுமோ, காஞ்சி புராணத்தில் அம்மையால் சொல்லுவாங்க. பெருமான் பூசை யாராவது முடிச்சிட முடியுமா, நடந்து கொண்டே இருக்கும், சதாகாலம் நடந்து கொண்டே இருக்கும். அப்ப முற்று பெறாத பூசை, முடிவில்லாத பூசை. அதை நம்ம அன்பர்கள் என்ன சொல்றோம், ஆட்சி முடிஞ்சிருச்சுங்க அப்படிதான் நினைக்கணும். பெருமான் கருணை அப்படிதான் சொல்லணும்.
என்ன சொல்லணும்? அப்படி ஒருத்தர் நம்மகிட்ட கேட்குறாங்க, ஐயா பூசை ஆச்சுங்க, பெருமான் கருணை சாமி, அதோட நிறுத்திடணும். அவ்வளோதான், முடிச்சுட்டேன்னு சொல்லக்கூடாது. முடிஞ்சிருச்சிங்க அப்படின்னா அப்போ பெருமான் பூசை முடிவுல நான் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு என்ன நான்கிறது பாருங்க, சிவபூஜை எடுத்தவங்க நான் சொல்றாங்க, நான் முடித்து விட்டேன் அப்படின்னா எவ்வளோ தெளிவா இருக்கிறாங்க பாருங்க. எதில் தெளிவா இருக்கிறாங்க? அதில் நான் தெளிவா இருக்கிறேன். ஏன் நான் தெளிவா இருக்கேன்? அது இருக்கவே கூடாது. யான் எனது அற்ற இடமே திருவடி, யான் எனது அற்ற இடமே திருவடி. அப்படி எல்லாத்தையும் சிவமாக பார்க்கும் நிலை எய்தணுங்க. அப்பதான் நமக்கு பாருங்க, அதனால தான் அவர் கொன்றையை பார்த்த மாத்திரம் என்ன தெரிஞ்சது? சிவபெருமான் தெரிந்தார். ஆனாயருக்கு கொன்றை மலரை பார்த்த மாத்திரம், அதுதான் நான் சொல்றது. இப்ப ஓடி போய் அமாவாசை வந்து ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் என்ன பண்றோம்? அதுவும் தெரியாது. மேலே ஏறி கீழே ஏறி எட்டி பார்ப்போம். ஆமா, அது பார்த்தா தான் நிறைய பணம் வருங்க. 4ஆம் பிறையை பார்த்துட்டே பணம் வராது. 3ஆம் பிறையை தான் பார்த்தோம். சரி போய் பார்த்த ரேக்கு பார்த்ததுனால என்ன பலன் அப்படின்னா, அங்க சிவபெருமான் நினைவுக்கு வரணும். ஆஹா, பெருமான் சடாமுடியில் இருக்கக்கூடிய அந்த கலைகள் வளரக்கூடிய சந்திரன் நம் கண்ணுக்கு தெரிந்தது. பெருமான் அந்த பாடலை பாடணும். அதிகத்தை முழுக்க பாராயணம் பண்ணும். பித்தா பெரிசூடி பெருமானி அருளாலா அப்படின்னு 3ஆம் பிறையை பார்த்தோன்னே காசு வந்தோன்னா அப்படி எல்லாரும் போய் அதையே பார்த்துட்டே இருக்கலாம். அப்ப பெருமான் சடாமுடி தான் நமக்கு அங்க நினைவுக்கு வரணும். பெருமான் சடாமுடி நமக்கு, ஆஹா, பெருமான் சடாமுடியில் இருக்கக்கூடிய சந்திரனை கண்டோம். இது சைவ சித்தாந்தத்துல காண்டல் அளவை அப்படின்னு ஒண்ணு உண்டு. மலை மேல ஒரு தீ பிடிச்சி எரியுது, அங்க புகை வரும். புகை வந்தா நமக்கு என்ன தெரியும்? அங்க நெருப்பு இருப்பது என்பது நமக்கு தெரியும். இதுக்கு காண்டல் அளவை அப்படிதான் இல்ல, கருதல் அளவு. நெருப்பு இருக்குது, கருதல் அளவு. காண்டல் அளவைங்கிறது கண்ணால பார்க்கறது. இது நாம் ஏற்கனவே பார்த்து வைத்திருப்பதனால அது என்ன பண்ணுவோம்? பார்த்த மாத்திரத்துல அங்க புகை வந்தா நெருப்பு உண்டு அப்படின்னு தெரியும். அது போல இங்க என்ன பண்ணும்? அங்க சந்திரனை பார்த்த மாத்திரத்துல என்ன நமக்கு தெரியணும்? மற்றவங்களுக்கெல்லாம் பணம் தான் தெரிஞ்சா நமக்கு என்ன தெரியணும்? பெருமானுடைய சடாமுடியில் இருக்கக்கூடிய அப்ப பிறையும் அங்க இருக்குது. அப்ப பெருமான் சடாமுடி எவ்வளவு பெருசு இருக்கும், அவ்வளவு எப்படிப்பட்டவரா இருப்பார்? அவரு எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? இதெல்லாம் நம்ம சிந்தனைக்கு வரணும் அந்த இடத்துல. ஆனா நம்ம யாரோ சொன்னாங்கன்னா அதை போய் பார்த்தோன்னே செல்வம் வருங்க. செல்வம்னா என்ன? செல்வம் செல்வம்னா பெருமான் பேருங்க. பெருமான் செல்வ நெடுமானம் சென்று சேர்வோம் செல்வம் அதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வவாள் தில்லை சிற்றம்பலமேய செல்வன் கலலேக்கும் செல்வம் செல்வமே. நீங்க செல்வம் வரும்போது அது பேர் கூட செல்வோம், அதெல்லாம் செல்வமா இருக்குது. போகும் செல்வோம், நாம பெருமான் திருவடிக்கு செல்வோம். செல்வோம், அதுக்கு அணையா கதவும் அடையாமே சென்று சேர்வோம் சிவபுரம். அப்ப அந்த செல்வம் என்பது சிவபெருமானுடைய திருவடி. கற்றாங்கேரி வம்பி பதியத்தில் இருப்பாங்க. செல்வ நெடுமாடம் சென்று சேர்வோங்கி செல்வம் அதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்கின்ற சிற்றம்பலமேய செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே. அடியாருக்கு எது செல்வம்னா பெருமான் திருவடியை ஏற்றுவதுதான் செல்வம். அப்ப செல்வம் வரும் எங்க? பிறைய பார்த்தீங்கன்னா எந்த செல்வம் வரும்? பெருமான் திருவடி உங்களுக்கு நினைவுக்கு வரணும். அவர் முடி அங்க இருக்குதுன்னா திருவடி எங்க இருக்கும்? நினைவுக்கு வரணும். அதுதான் செல்வம். அதை விடுத்துட்டு இன்றைக்கு வந்துட்டு நாளைக்கு போகக்கூடிய செல்வத்துக்கு ஆசைப்பட்டு இருந்தோம்னா அப்புறம் பெருமானை என்னைக்கு பிடிக்கிறது? இது வந்து போகக்கூடியது, இது நிறையில்லாதது, நிரந்தரமற்றது. என்றைக்கும் நிலையான பொருள் செல்வம் சிவபெருமான் திருவடிதான். அது எப்பொழுதுமே நம்மை விட்டு நீங்காது. அதனாலதான் நம்ம வையாபுரி ஐயா அவர்கள் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் அதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஐயா சொல்லுவாங்க, கேவலத்தில் இருக்கும் பொழுதும் பெருமான் என்னுடன் இருந்தான், சகலத்துக்கு வந்த பிறகும் பெருமான் என் கூட இருக்கிறான், நாளைக்கு முக்தி இன்பத்துக்கு போவேன், அங்கேயும் பெருமான் என் கூடவே இருப்பான். எப்படி இருப்பான்? ஒன்றாய் உடனாய் கலந்து நிற்பான். அதனால இமைப்பொழுதும் என்று நாம சாதாரணமா இப்ப அவரு எவ்வளவு ஒரு ஆழமான சிந்தனை ஐயா அவங்கள்ட்ட. அவங்களும் பெரிய இன்றைய வாழ்ந்த பெரிய ஞானிகள். அவங்களாம்
எவ்வளோ ஆழமான சிந்தனை. இமைப்பொழுதும் என்னென்று நீங்கள் இப்போ நாம் சொல்லக்கூடிய பொருள் என்னன்னா, நம்ம கண்ணிமைக்கிற நேரம் கூட நம்ம விட்டு நீங்காமல் இருக்கு. இது மேலோட்டமான பொருள். ஆழமான சிந்தனை என்பது கேவலத்தில் கிடக்கும் பொழுது பெருமான் நம்ம கூட தான் இருந்தான். இப்போ சகலத்துக்கு வந்து இருக்கிறோம், இங்கேயும் பெருமான் நம்ம கூட இருக்கிறான். நாளைக்கு முக்தி இன்பத்தில் சுத்த நிலைக்கு போகும். ஆன்மா சுத்த நிலையில தான் சுத்தம் ஆகணுங்க. இங்க கழுவக்கூடிய இடம் தான் பூலோகம். ஆன்மாக்களை கழுவும் இடம் இந்த பூலோகம். கழுவி சுத்தப்படுத்தி எல்லா 84 மாற்றி மாற்றி போட்டு இந்த சோப்பு அந்த சோப்பு எதையாவது ஒரு சோப்பு என்ன சிந்தால் சோப்பு போடுவோம், அது சரியில்லைன்னு அப்புறம் புதுசாக ஒரு சோப்பு வரும், அதை போடுவோம், அது சரியில்லைன்னு அப்புறம் வேற ஒன்று போவோம். இருக்கிறதுலேயே 450 ஒரு சோப்பு இருக்குது, அது போட்டால் நல்ல செகப்பாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் வாங்கி போட்டுருவோம். இப்படி எதையோ போடுற மாதிரி பெருமான் என்ன பண்ணுவார், புல்லாய் கூடாய் புழுவாய் மரமாய் இப்படி மாற்றி மாற்றி போட்டு கடைசிடாது. சாமி என்னை விட்டுடு, முடியல, எங்கே போனாலும் அணக்கத்தீங்க, என்னால் முடியல, விட்டுருங்க, நான் ஏதாவது ஒரு பக்கம் போனாலும் முடியல, அதனால் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அப்புறமே சாமிகிட்ட வந்து அழுது குழம்புனா அப்புறமேட்டு சரி பாவம் இது பக்குவப்பட்டுருச்சு, இனிமேட்டு இது பிறக்க விரும்பலை, அதனால் பிறவிக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்குது, அதனால் இது என்ன பண்ணால் தூக்கி குத்திக்கு போடலாம் அப்படின்னு ஒரு கருணை. ஏன்னா பக்குவப்படாத ஆன்மா, அனுபவம் இல்லாதது. என்கிட்ட ஒரு அன்பர் வந்தார், ஏன் சாமி கேவலத்திலேருந்து எடுத்தார், இல்லை எடுத்து நேரம் அப்படி கொண்டு வந்து முத்தியில் போட வேண்டியதான், அது எது கொண்டு வந்து நீங்கள் வேறு பறக்க வச்சேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அன்னைக்கு ஃபோன் பண்ணி, கேவலத்திலேருந்து எடுத்த பெருமான் கருணையாளன் தானே, எடுத்து வேணும் கொண்டு முத்தியில் போட வேண்டியதான். அழுக்கு அவர் கேட்கறது அழுக்கு அப்பவே சுத்தம் பண்ண வேண்டியதான், நீ தான் எல்லாம் பேரருளாளனாச்சே, அப்பவே சுத்தம் பண்ணிட்டு அப்பயே கொண்டு போய் போட வேண்டியதானே, அதுக்கு இத்தனை பிறவிகளை கொடுத்து என்னை சிரமப்படுத்தணுமானா, இங்கே பாரு நான் நெருப்புன்னு சொல்லுவேன், உன்ட்ட நான் வந்து நெருப்புன்னு சொல்லுவேன், ஆனால் நீ என்ன சொல்லுவ, அது எப்படி இருக்கும், சுடுமா, அது எப்படி சுடும், சூடுனா எப்படி இருக்கும் அப்படின்னு திருப்பி வேண்டிய கேள்வி கேட்கும். இல்லைப்பா சூடுனா ரொம்ப ஒரு வெப்பமாக இருக்கும் அப்படின்னா உனக்கு புரியாது. அப்போ என்ன பண்ணுவோம், போய் நெருப்பு தொட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், அப்போ சூடு கொப்பளம்னு ஒன்று வரும், இந்த மாதிரி தழும்புன்னு ஒன்று வரும், வந்த முன்னாடி தெரியும், நெருப்பு தொட்டால் இந்த மாதிரி தழும்பு வரும்னு உனக்கு தெரியும். அப்போ அனுபவப்பட்டுடுவேன், மைண்டாக அதை போய் தொட மாட்டேன். அது மாதிரி நீ ஆன்மா வந்து முதல்ல இறைவன் கொடுக்கும் பொழுது உனக்கு எந்த ஆசா பாசமும் இல்லாமல் தான் ஒரு பிறவியை கொடுத்தான். அந்த பிறவியில் வந்த நீ என்ன பண்ணனா, அந்த புல்லா பூரா பிறந்த நீ ஆசைப்பட்ட, ஆசைக்கு ஏற்றார் கூட உனக்கு அடுத்த பிறவியை கொடுத்தான். அதிலேருந்து கண்மமான வேலை செஞ்சு உனக்கு அடுத்தடுத்த பிறவிகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் ரொம்ப நீளமாக போகுதுங்க, வேண்டாம், நான் 5 வரைக்கும் சொல்லிடுறேங்க, அவ்வளோ பெருசாக வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இது என்னமோ அங்கே இருந்துச்சுங்கிறீங்க, மூலங்கிறீங்க, அப்புறம் கண்மங்கிறீங்க, மலங்கிறீங்க, இதெல்லாம் எனக்கு வேண்டாங்க, நான் 5 எழுத்து சொல்லணுமா சொல்லிடுறேங்க, சாமி என்ன ஏதோ பண்ணட்டுங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வந்தார். சரிங்களா? அப்படி என்ன பண்ணுறாரு, கொண்டு வந்து இங்கே கலராக சோப்பு, விதவிதமான சோப்பு போட்டு நல்லா குளிப்பாட்டி சுத்தப்படுத்தி அப்புறம் என்ன பண்ணுறாரு, ஆன்மாவை சுத்த நிலைக்கு கொண்டு போகிறார். இப்போ ஒரு காயம் இருக்குது, அம்மாவை குளிக்க வைக்கிறா, குளிக்க வைக்கும்போது என்ன பண்ண, அந்த காயத்தையும் சேர்த்து தானே சுத்தப்படுத்துறா, சுத்தப்படுத்தும் போது என்ன பண்ணும், வலிக்கும். அது மாதிரி இறைவன் நமக்கு அந்த வினைகளை ஊட்டும் பொழுது என்ன பண்ணும், நமக்கு நல்வினையை ஊட்டும் பொழுது இனிக்கும். ஜிலேபி கொடுத்து சாப்பிட்டோம்னா இனிக்கும். அப்புறம் சளிக்கு மருந்து கொடுக்கும் பொழுது கசப்பு, மாத்திரை என்ன பண்ணும், கசக்கத்தான் செய்யும், சளி பிடிச்சிக்கும், அதனால அதுக்கு கசப்பு ஒன்று கொடுக்க தான் செய்வார். அப்போ அதையும் நாம் அனுபவிச்சு தான் ஆகணும். இப்படி இன்ப துன்பங்களை மாற்றி அனுபவிச்சு ஆன்மா ஒரு பக்குவத்துக்கு இழப்பு ஏற்படும். இப்போ உடம்பு இழைச்சிச்சுன்னா தூங்குறோம், உயிர் இழைச்சதுன்னா பிறகு இல்லாமல் போகும். அதனால தான் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்படின்னாரு மாணிக்க வாசகர் பெருந்தகை. அந்த மாதிரி இவர் காணும் காரணங்கள் பக்குவப்பட்ட உயிர்களுக்கு இயற்கை சிவமாக தெரியும். பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு இயற்கை சிவமாக தோன்றும் இயல்பு என்று இங்கு விசேடமாக உரை காண்பாரும் உண்டு. இந்த இடத்துல விசேஷமா என்ன பண்றாங்க, சுவாமிக்கு அந்த உரையை காணக்கூடியவங்க இருக்கிறாங்க. கொன்றை பொதுவாக யாவரும் நெஞ்சையும் கவரக்கூடிய வண்ணத்தில் இருக்கு. கொன்றை மாலை அந்த கொன்றை பூவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்த மாத்திரத்தில் அது பார்த்த மாத்திரத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் மனதில். அந்த பார்த்தீங்கன்னா பாருங்க, எவ்வளோ ஒரு வருத்தத்தில் இருந்தாலும் அந்த மலரை பார்த்த மாத்திரத்தில் உங்களுக்கு ஒரு சுகம் உண்டாகும். அந்த அளவுக்கு இன்பத்தை தரக்கூடியது கொன்றை. அதனால தான் பெருமான் அதை விரும்பி அணிகிறார். அது மட்டுமல்ல, கொன்றை மலர் ஓங்காரத்தின் வடிவமாக இருக்கும். ஒவ்வொரு மலரும் ஓங்காரத்தின் வடிவம். அது மகரந்த அப்படியே பார்த்தீங்கன்னா ஓம் போல இருக்கும்.
அதனாலையும் பெருமானுக்கு அதை நாம் சாற்றுகிறோம். இந்த இந்திரியங்கள் வயப்பட்டு மாயிற் காட்சி மட்டுமாய் ஒழியாது, அது வேறு ஆனாய இங்கு கொன்றையை சடையாக கண்டு காட்சி வேறு. இது வெறும் இந்திரிய காட்சி அல்லாது இதான் பண்ணுது, சிவகாட்சியாக சிவகரணங்களால் மாறப்பெறுதனாலே அனைத்தும் சிவமாக தோன்றியது. இயற்கை பொருளாகிய மாயிலிருந்து தோன்றிய ஆக்கப் பொருளே உலகம். இந்த மாயிலிருந்து தோன்றியது தான் இந்த உலகம். நாம் வரக்கூடிய சித்தாந்த வகுப்பில் அது சிந்திக்க போகிறோம். 36 தத்துவங்கள் சிந்திக்கும் பொழுது அதை நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இயற்கை பொருளாகிய மாயிலிருந்து தோன்றியது அந்த ஆக்கப்பொருளாக உலகம். அப்போ அதிலிருந்து தோன்றும் விகாரங்களை நோக்கி இது விகாரமின்றி நிறுத்தலில் பற்றி உபசாரமாக இயற்கை எனப்படும். இது விகாரமின்றி இருப்பதனால இதுக்கு ஏன்னா இயற்கை எனப்படும். இயற்கை என்பது தனி பொருள் இல்லை, சிவனது ஆணையே உலக இயற்கை பொருளாகும். இப்போ இயற்கைங்கிறது தனி பொருளா அப்படின்னு கேட்டோம்னா அது தனிப்பொருள் இல்லை, இறைவனுடைய ஆணை. இயற்கை என்பது தனிப்பொருள், சிவபெருமானுடைய ஆணையே உலக இயற்கை பொருளா என்பது சாத்திரம். ஆனாயன் உட்கரணங்களால் சிவனடி அல்லாது வேறு பேணாத. சிவபெருமான் ஆணாய் இருப்பேன்னா கேட்டார். அந்த ஒரு நாள் சொன்னோம்ல 14வது பாடல்ல, அந்த ஒரு நாள் அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பமாகவும் மரம் செடி கொடி அத்தனை என்ன ஆயிடுச்சு அவருக்கு சிவமாகவே தோன்றியது, சிவமாகவே தோன்றியது. அப்போ அதனால என்ன ஆயிடுச்சு, சிவனது ஆணையே உலக இயற்கை. இதெல்லாம் என்னாச்சுப்பா, இதெல்லாம் சிவபெருமானுடைய ஆணைக்கு இணங்க செயல்படுது. எல்லாம் சிவகணங்கள் தான், சிவன் தான் தோணும். ஆனாய முக்கரணங்களும் அந்த முக்கரணங்களும் என்ன ஆயிடுச்சு சிவனடி அல்லாது ஓர் என்று வேற இது மெய் வாய் எல்லாமே மனம், மனம் காய் 3 முக்கரணங்களால் வணங்குறோம்னு சொல்லணும் இல்லையா. அந்த முக்கரணங்களும் என்னாச்சு சிவபெருமானை மட்டுமே வணங்கியது, அவரை தவிர வேறொன்றை வணங்கவில்லை. நாம அடியாறு சிவபூசை பண்றோம், சிவபெருமானையும் கும்பிட்டுக்கோங்க, அப்புறம் காஞ்சாயி மாரியாயாவும் அவர் தான் இருக்குதான்னு சொல்றாங்க, ஆனால் அவங்களையும் கும்பிட்டுக்கோங்க அப்படின்னு நம்ம நிலை அப்படி ஆகிப்போச்சு. அப்படியெல்லாம் தெரியக்கூடாது. அங்க போய் நின்னாலும் உங்களுக்கு என்ன தெரியணும், சிவம் தான் தெரியணும், ஐந்தெழுத்து தான் சொல்லணும். அங்க தரக்கூடிய பிரசாதம் என்ன, பராவணமாவது நீர், பராசக்தியின் வடிவமாக இருக்கக்கூடியது திருநீர். அப்ப பராசக்தியின் வடிவம் திருநீர், அப்ப பராவணமாவது நீர், அப்ப பெருமானுடைய அந்த திருநீர் அப்படின்னு தோணும். திருவடி அன்று களத்திலும் அப்ப என்ன பண்றாரு, அந்த அன்பு அதிகமாகி அந்த அன்பு என்ன பண்ணுது, அப்படியே மழை திறந்த வெள்ளம் போல என்ன வருது, 5 எழுத்தாக அந்த துள்ளாங்குழலின் வழியாக வருகிறது. அன்பு ஊறி விசை கொண்ட அமுதிசை குழல் வழியால் வன்பூத படையாளி எழுத்து அஞ்சும். நம்ம பெருமான் எப்படிப்பட்டது, படையாளி. என்ன படை, வன்பூத படைகளை எல்லாம் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவன் நம்ம பெருமான். சாதாரண 22வது பாடல் வன்பூத படையாளி அப்படின்னா சுவாமி நம்ம பூதங்களை வலுவி மிக்க பூதங்களை என்ன பண்றாரு, படைகளாக வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட பூதங்களையே வச்சு பேய் பிசாசு பூதத்தை ஓட்டுற பெருமான் நம்மளே ஓட்டிட்டு போக மாட்டாரா. அப்படிப்பட்ட வலிமை பொருந்திய பூதங்களையும் பேய் பிசாசுகளையும் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய பெருமான் நம்மளை விட்டுடவா போறான். என்னமோ பண்டு உன்னைய தட்ட வேண்டிய இடத்துல தட்டி நான் கூட்டி போயிடும், வளப்படாத. தட்ட வேண்டிய இடத்துல எங்க தட்டணுமோ அங்க தட்டி நான் கூட்டிக்குவேன். நான் ஏதோ கையில லூஸ் விட்டுருக்கிறேன் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்ட, ஓடு ஓடு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருப்பேன். கடைசியில என்ன பண்ணுவோம், அந்த கயிறு ஒரு அந்த குறிப்பிட்ட தூரம் போனோன்னு இழுத்து அப்படியும் எங்க இருந்து போனியோ அங்கேயே கூட்டிட்டு வந்து. அப்படிதான் சுவாமி இப்ப நம்மளை விட்டுருக்கிறாரு. நாம அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். வன்பூத படையாளி எழுத்து அஞ்சும் வழுத்தி தாம் முன்பு ஊதி வரும் அளவின் முறையே. இதுக்கு முன்னாடி வாசிச்சு வந்தார் இல்லையா, அந்த மாதிரியே என்ன பண்றாரு, ஊதிக்கொண்டே இருக்கிறார். இப்ப அன்பு ஊறி முன்னரும் இசையமுது, முன்னை விட அதிகமா அந்த அன்போட இப்ப உருக்கமா ஊதுறார். அது உருக்கமா ஊதும் பொழுது என்னன்னா அப்படியே ஆடும் பொருள் நிற்கவும்.
அந்த அளவுக்கு அது திருவிளையாடல் படத்தில் பார்த்து அசையும் பொருள் நிற்கவும் நின்ற பொருள் அசையவும். இசைக்கு அந்த வல்லமை உண்டுங்க. இந்த உலகம் இயக்குவது இசையினால் உண்டு. கனிகளை படுக்க வைக்க முடியும். ஆண்பனையை பெண்பனையாக்கினா சம்பந்த பெறும். விஞ்ஞான சம்பந்தர் என்ன பண்றாருங்க, ஆண்பனையை பெண்பனையாக மாற்றிக்கொள்வது. எப்படி பாடினார், அந்த உரிய பண்போட பாடினார். அந்த உரிய பண்போட பாடுறீங்க இசையினால. நம்ம தேவாரம் வந்து இன்னைக்கு பாடுறோம், திருவாசகம் பாடுறோம், எழுத்து பிழை இல்லாமல் சரியாக உச்சரித்தீர்களே ஆனால் அதுதான் பண்ணு. அந்த எழுத்தை அந்த உரிய லானா லா லானா லா அப்படி ரா அப்படி இதெல்லாம் சரியாக நாம் உச்சரித்தோம்னா அதுதான் பண்ணுங்க. வேற ஒன்றும் நீங்கள் அது போய் பாடசாலையிலாம் நாம் கற்றுக்கணும்னு இல்லை. தேவாரம் போய் நான் ஒரு வார்த்தை கற்றுக்கணும். அது எல்லாமே உரிய மாதிரி அந்த பிழை இல்லாது அந்த கரெக்டான சரியான உச்சரிப்புகளை சொன்னோம்னா அதுதான் பண்ணால் அமைக்கும். நீங்கள் வேறு ஒன்று நீங்கள் வேணால் அது நீங்கள் அது மாதிரி உச்சரிப்பு பண்ணிவிட்டு அந்த பாடலை இன்றைக்கி தான் நமக்கு யூடியூப் இருக்குது, அதில் போயிட்டு எந்த ஒரு வாரம் பாடியிருக்காங்கன்னு போட்டு கேளுங்க. அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கடைசியாக கொஞ்சம் அப்படி இருக்கிறதெல்லாம் அதில் இருக்காது. மற்றபடி நீங்கள் எப்படி பாடிங்களோ அப்படி தான் அவரும் பாடிப்போம். அப்படி அந்த அன்பு ஐந்தெழுத்து வலுதான். முன்பு ஊதி வரும் அளவில் முறையே எவ்வுயிரும் என்பு ஊடு கரைந்து உருகும் இன்னிசை வேய் குறி கருவி. இந்த வேய் கருவினா மூங்கிலால் செய்யப்பட்ட அந்த புல்லாங்குழல் எப்படி இருந்தால் எல்லா உயிர்களுடைய உருக்கத்தையும் ஏற்படுத்தியது ஐந்தெழுத்து. அது எப்படி இருந்துச்சா, எல்லா உயிர்களும் எலும்பு உருக்கு எம்பு ஊடு கரைந்து அப்படியே எலும்புக்குள்ள உள்ளர போய் கரைச்சிச்சு. திருவாசகம் எப்படி எலும்பை உருக்கும் பாடல்கள். இதை நாமெல்லாம் சொன்னாரு, அவரே சொல்றாரு, கலந்து ஊனினை உருக்கி பெருக்கி உழப்பில ஆனந்தமாய தேனினை புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமான் யான் உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கள் மாணிக்கவாசர் சொன்னார். நாம கேட்கல. இதை சொல்றதுக்கு வேற லண்டன்லேருந்து ஒரு ஆள் வந்தார், 2ஆம் ஜியு போன். அவர் வந்து சொன்னார், அப்பா போன் மெல்டிய சாங் அவ்வளோதான் நம்ம ஆளுக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. அது வரைக்கும் 3ஆம் நூற்றாண்டுலேருந்து சொல்லிட்டு வர்றாரு மாணிக்கவாசக பெருந்தகை. அப்போ தெரியல, ஆனால் இப்போ வந்துருச்சு. எங்கே நான் பார்த்தா என்றைக்குமே உள்ளூரில் இருக்கிறவங்களோ இங்கே இருக்கிறவங்க சொன்னாலாம் நாம் ஏற்றுக்கவே மாட்டோம். ஃப்ளைட் ஏறி ஒருத்தர் வந்து சொன்னால் மட்டும்தான், கோட் சூட் போட்டு வந்து சொன்னால் தான் நாம் அதை ஒத்துப்போம். அது மாதிரி ஜான் போப் வந்தாராம், நான் ஒரு தமிழ் படித்த மாணவன் சொன்னார். அவர் வந்து சொன்னால் தான் நீங்கள் ஒத்துக்குவீங்க. அது வரைக்கும் நாம் இது போன் மெல்டிய சாங்கு எலும்பை உருக்கும் பாடல்கள்னு தெரியாது. கருங்கல் மனையும் வள்ளலார் சொல்லிட்டாருங்க. அவருக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாரு, வள்ளலார் சொல்லிட்டு போயிட்டாரு, கருங்கல் மனமும் கரையும். அந்த அளவுக்கு உருக்கத்தை தரக்கூடிய பாடல் நம் திருவாசகம். நான் கலந்து பாடுங்கால் அது சுவை நற்கரும்பம் சாட்சியிலே ஊன் கலந்து ஓட்டாது இனிப்பது அப்படி எல்லாம் கலந்து நிற்கக்கூடிய அந்த பாடலை அடுத்தவங்களுக்கு சொன்னாதான் நாம் ஏற்றுக்கோம். நாம்பளாலாம் நம்ம ஊருக்காரங்க அவனுக்கு என்னங்க தெரியும், நான் பார்த்து அந்த பையன் டீ குடிச்சுட்டு சும்மா தெரிஞ்ச பையங்க அப்படிதான் நாம் சொல்லுவோம். அதை சொல்லிட்டாங்களே நல்ல செய்தியை கேட்டுக்கலாம். அது சின்ன பையன் வயது வித்தியாசம் பார்க்கக்கூடாது. குழந்தை வந்து இந்த இடத்துல ஐயா இது இல்லைங்க இது இப்படி தான் அப்படின்னு கேட்கணும். அந்த பக்குவம் நமக்கு வரணும். அது சிவம் அந்த வடிவத்தில் வந்து நமக்கு சொல்லுதுங்கிற நிலை நமக்கு வரணும். அப்படி இங்கே என்ன பண்ணுறாரு சுவாமி, அப்போ அந்த என்பு ஊடு கரைந்து உருக்கும் இன்னிசை வேய் கருவியினால், அந்த வேயினா வேயிரு தோழி பங்கன் சொல்கிறமே, வேயினா மூங்கில் போன்ற இடுப்பை உடைய அம்பாளை ஒரு பாகமாக வைத்திருக்கக்கூடிய பெருமான் அப்படின்னு வேயிரு தோழி. அது மாதிரி வேய் குழல் கருவினா மூங்கிலால் செய்யப்பட்ட அந்த குழல் கருவி. 7 விரல் இடையிட்ட இன்னிசை வக்கியம் எடுத்து தாழு மலர் வரி வந்து தாது பிடிப்பன போல சூழு முரன்று எழ நின்ற தூய பெரும் தனித்துளையில் வாடிய நம் தோன்றலால் மணி அதரம் வைத்து ஊத. 23வது பாருங்க. புல்லான் குழல், புல் என்ற வகைப்பட்ட தாவரம் பொருளால் ஆகிய குழல். அது எப்படிப்பட்ட அந்த புல்லாங்குழல்ங்கிறது
புல்னா மூங்கில் ஒரு வகையான புல் வகையை சார்ந்தது. அதால் செய்யப்பட்ட அந்த குழல் புறங் கரளாமை புல்லென மொழிய அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லும். புறம் கரளனவே புல்லென மொழிப்ப அப்படின்னு தொல்காப்பியம். இப்போ வங்கியம் என்றால் குழல் கருவி என்று பொருள். இப்போ குழல் கருவினா 2 குழல் கருவி நாம் சொல்லுவோம். ஒன்று நாதஸ்வரம், இன்னொன்று புல்லாங்குழல். இந்த 2 இசைக்கும் நிகராக உலகில் வேற இசையும் இல்லை. நாதஸ்வரம் வாசிப்பது அவ்வளவு எளிதான செயல். அதுக்கு ராசவாக்கியம்னு வேறு. அதே போல தான் புல்லாங்குழல் அவ்வளவு மென்மையா. அதனால தான் குழந்தை அந்த திருவள்ளுவர் சொல்லும்பொழுது குழலினிது யாழினிது. இந்த யாழும் குழலை விட இனியது எது? மழலை சொல் கேளா. இந்த 2 தான் இசைக்கருவிலேயே ரொம்ப அழகான அந்த மென்மையான இசையை தரக்கூடியது. அதை கேளாதவங்க சொல்லுவாங்க குழந்தையோட இனியது அப்படின்னு. அப்போ இந்த 7 விரல் இடைப்பட்ட இன்னிசை அப்போ 7 விரலில் அந்த வாசிக்கணும். அதில் குழல் அந்த மூங்கிலால் வந்தது. ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம வாய் வைத்து ஊதக்கூடியது. 8 துளைகள் இருக்கும். அதில் 8 துளைகள் இருக்கும். ஒன்று வாய் வைத்து ஊதக்கூடியது. அதிலிருந்து 7 அங்குலம் தள்ளி 7 இன்ச்சு தள்ளி ஒரு துளை இருக்க போதும். அதிலிருந்து ஒரு இன்ச்சு தள்ளி ஒரு துளைகள் இருக்கும். அதில் 7 துளைகள் இருக்கும். அதாவது இடது கை பெருவிரல் சிறுவிரலும் நீக்கி, இப்போ இடது கையில் பெருவிரலும் சிறுவிரலும் நீக்கி 3 இருக்கும். இதில் 4 விரல் இருக்கும். வலது கையில் 4 விரல் பிடிச்சிருக்கும். இடது கையில் 3ம் வலது கையில் 4 விரலும் பிடிக்கப்பட்டிருக்கும். அப்படிதான் அது வாசிக்கணும். இந்த பாடலில் சொல்கிறாங்க ஐயா. 7 துளைகளும் 7 இசையும் எழுப்பும். இந்த 7 துளை என்ன பண்ணுன்னா 7 இசைகளை எழுப்பும் சப்த ஸ்வரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 7 இசை அப்படின்னா என்ன பண்ணும்? முதல் துளையிலேருந்து கை எடுத்தாங்கன்னா என்ன பண்ணும்? சா அப்படிங்கிற அந்த சரி கம பத நிசை. அந்த சா அப்படிங்கிறது ஒரு முதல் துளையிலேருந்து நம்ம கை எடுத்தோம்னா இதை வச்சு ஊதிக்கிட்டு பாருங்கள், ஒரே குழல் தான். இதில் 7 வகையான சப்தங்கள் வரும். அதில் முதல் துளையிலேருந்து எடுத்திங்கன்னா அந்த சா அப்படிங்கிறது வரும். சா அப்படி வரும். அதுக்கு அடுத்த துளையிலேருந்து எடுத்திங்கன்னா ரி. அதற்கு அடுத்த துளையிலேருந்து எடுத்திங்கன்னா கா. இது ஆரோகணம் அவரோகணம் சொல்லுவாங்க. ஏறுதல் மத்தியமம் இறங்குதல். இப்போ சா ரி கா இது ஏற்றம், மா மத்தியமம். கீழே அதுக்கடுத்து பார்த்தீங்களா பா த நீ அப்படின்னா இறங்குது. இப்போ இப்படி ஏறி இப்படி இறங்குது. அப்போ 7 இசையால் பிரஞம் செய்த இவற்றில் மாத்திரைப்படுத்தி இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாத்திரை. சா ரி க ம ப த நீ. அது தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்க? அப்படி நீ த ப ம க ரி சா அப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த இசை வகுப்பு போனவங்களுக்கு தான் தெரியும். நமக்குலாம் அவ்வளோவா தெரியாது. எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால் எங்களுக்கு தெரிந்த அளவில் தான் இதை நாம் சொல்லணும். இப்போ அந்த சா இதை எப்படி பண்ணுறாங்க? அந்த 7 சுரங்களாக சொல்லுவோம். நாம் 5 எழுத்தையும் அவர் 7 சுரத்துலையும் வாசிக்கிறோம். இந்த சா அதில் வச்சு ஒரு மாதிரி வாசிக்கிறாரு, நீல வச்சு ஒரு மாதிரி, இப்படி பல வகையாக வாசிக்கிறோம். 5 எழுத்தையுமே இப்படி பல மாதிரியாக வாசிக்கிறோம். இப்போ நாமளே சொல்லணும் ஓம் நம சிவாய சிவாய நம. இது வேகமாக சொல்லணும். அதுவே மெதுவாக ஓம் நம சிவாய சிவாய நம. இதுக்கெல்லாம் என்னன்னு தெரியாதுங்க. ராகம் நீ யாரும் திருப்பி கேட்டுறாதீங்க, நீங்கள் எனக்கு தெரியாது. அப்படி நம்ம வேகமாகவும் சொல்லுவோம், மெதுவாகவும் சொல்லுவோம். அந்த மாதிரி இவர் என்ன பண்ணாரு? 7 வகைகளையும் சரிகம பதனி அப்படிங்கிற அந்த சாவுக்கு சச்சம், ரீக்கு ரிடவம் அப்படின்னு பொருள். அப்புறம் காவுக்கு காந்தாரம் அப்படின்னு, மத்தியமம் மாவுக்கு மத்தியமம், பாவுக்கு பஞ்சமம், தபத்தம், நிடசம் அப்படின்னு அந்த சரிகம பதனிக்கு 7 ஸ்வரங்களுக்கும் பேர் சொல்கிறார். ஐயா நம்ம ஐயா ஒரு ஆய்வு பண்ணிக்கிறார் சிவகுமே. அது அப்படியே ரொம்ப விரிச்சு போகிறார். தமிழ் பண்கள் பிறக்கும் எனவும் இந்த 7 ஸ்வரங்களை வைத்து தான் தமிழ் பண்கள் நமக்கு பிறக்குது அப்படின்னு சொல்கிறான்.
ஐயா அதில் தெளிவாக சொல்லிக்கிறேன். வீணையின் நரம்பு தெரித்தாலும், இப்போ வீணையிலிருந்து நரம்பை வைத்தும் குழலிலிருந்து ஓசையை வைத்தும் தான் நமக்கு பண் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தாழுமலர் நின்ற தாழும், அப்போ தாது மரகதத்து தாது பிடித்தல். அப்போ அந்த தாது மலர்னா அந்த பூவில் போய் வண்டு மலர்களை எடுக்கும் மேலே வரும், எடுக்கும் மேலே வரும். அந்த விரல்கள் பார்த்தீங்கன்னா வாசிக்கும் பொழுது அப்படி என்ன பண்ணுமா, அந்த மலர்களை எடுத்துட்டு வர மாதிரி அந்த விரல்களோட அந்த வாசிக்கும் பொழுது விரல்கள் அப்படி இருக்கும். வாசிக்கும் பொழுது எப்படி இருக்கும், அந்த மலர்கள் போய் அந்த வண்டில் அதுக்கு தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதா அப்படின்னு உட்காந்து பார்க்கும். இல்லை எந்திரிச்சு அடுத்த மலரில் உட்காரும், எந்திரிக்கும். அது அந்த விரல்கள் எப்படி இருக்குதான் அழகா வர்ணிச்சிருக்கிறார் தெய்வ சேர்க்கிறார். அவருக்கு நிகர் அவர் தாங்க, வேற யாரும் இந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. அந்த கையை புல்லாங்குழலை மலர்களாகவும் கையை என்ன பண்ணாரு வண்டுகளாகும். அது போய் உட்காருதான், அது வாசனை பிடிக்கணும், எந்திரிச்சான். அடுத்து உட்காருது எந்திரிக்குது, உட்காருது எந்திரிக்குது. இப்படி அந்த விரல்களின் அசைவு எப்படி தெரியுதான், வண்டுகள் போய் உட்காந்து எந்திரிக்கிறான். அது போல இருக்குதான். தாதுனா அந்த மகரந்தம் முரளுதல் ஊதுதல். அந்த ஊதுதல் தூய பெரும் தனித்துணை அப்படின்னா துளை, தூயனா துளை, ஏனைய துளைகளை விட பெரியது. எது, அந்த வாய் வைத்து ஊதக்கூடிய அந்த துளை. பாருங்க புல்லாங்குழல் எப்படி இருக்கணும்னு அப்படியே நமக்கு சொல்லிட்டாரு. ஏனைய துளைகளை விட வாய் வைத்து ஊதக்கூடிய துளை பெருசாகவும் தனி அமைந்தது. இது தனியாக அமைந்தது. இது அந்த துளைக்கு இதுக்கு எவ்வளோ இருக்குது நீளம் 7 இன்ச்சு இருக்குது. அதுக்கு இருக்கக்கூடிய அப்ப மணிதாரம் அழகிய உதடு. அந்த மணித்தாரம் அப்படிங்கிறது அழகிய உதட்டுக்கு பெயர். மணி அதரம் அப்படிங்கிறது அழகிய உதடு வைத்து ஊத அப்படிங்கிறது. முத்திரையே முதல் அணைந்து முறைத்தானம் சோதித்து வைத்த துளை ஆராய்ச்சி வக்ரனை வழிபோக்கி ஒத்த நிலை உணர்த்த பின் ஒன்று முதல் பாடி முறையா அத்தகைமையே ஆரோசனை அமரோசனைகளில் அமைத்தார். நம்ம சொன்னோம் இல்லையா, சரிகம பதனி அப்படிங்கிறது மாவரிவும் ஆரோகணமாகவும், இதுதான் ஆரோசனை அமரோசனை என்று சொல்றாரு. இந்த பாடலோட விளக்கத்திலிருந்து அடுத்த வகுப்பில் சிந்திக்க இருக்கின்றோம். இடையில நமக்கு நம்மை பேணும் அம்மை காணக்கூடிய காரைக்கால் அம்மையாருடைய திருப்பூசை நாள் வரும். அன்பர் பெருமக்கள் அனைவரும் அந்த நாளிலே வந்து ஆணி சுவாதி அன்னைக்கு பாருங்க. நாளைக்கு 2:30 மணிக்கு. அப்ப நாளை மாலை நமக்கு 6:30 மணி அளவிலே நமது திருக்கோயிலிலே இருக்கக்கூடிய காரைக்கால் அம்மையாருக்கு அந்த பேய் உருவம் தாங்கி இருக்கக்கூடிய பெருமானே தன் வாயால் நம்மை பேணும் அம்மைதான் என்று சொல்ல பெருமாட்டிக்கு நாளைக்கு குருபூசை நன்னாள். ஆகவே அன்பர் பெருமக்கள் அனைவரும் தவறாமல் இந்த குருபூசையில் கலந்து கொண்டு அன்னையுடைய அருளை பெற்றால் இறைவன் திருவடி எதிராக. ஏன்னா அவங்க தான் சொல்லுவாங்க, இரவா இன்ப அன்பு வேண்டி பிறவாமை வேண்டும். அப்ப சாமி நான் வந்து பண்ண தவறுக்கு நீ பிறக்காம விட மாட்டேன், பிறக்க வைப்ப. பிறப்பு உண்டு, நமக்கெல்லாம் கட்டாயம் உண்டு, உங்களுக்கெல்லாம் இருக்காது. ஏன்னா நீங்களாம் அன்போட கேட்கிறவங்க புராணத்தை, நாங்கெல்லாம் வம்போட தெரியறவங்க, எங்களுக்கெல்லாம் பிறவி உண்டு. அதனால மீண்டும் பிறப்பு உண்டு என்ன பண்ணணும், இதே இடைப்பாடி மாநகர்லயே வந்து நான் பிறக்கணும். இங்க பிறந்த நான் என்ன பண்ணணும், உங்களுக்கு இடையறா தொண்டு செய்யற பாக்கியத்தை எனக்கு கொடுத்துரும். வேற எங்கேயும் கொண்டு போய் பிறக்க வச்சிடாது. ஏன்னா நம்ம நஞ்சுண்டேஸ்வரர் மாதிரி பெரும் கருணையாளன் யாருமே நமக்கு தெரிஞ்சு. அது புராணத்துல நம்ம பெருமானை எங்க பாருங்க, நஞ்சுண்டா சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அதனால தான் நம்ம திருவாசகத்திலிருந்து எடுத்தா நஞ்சுண்டா நீலகண்டா அப்படிங்கிற அந்த மகுடமே நாம் அந்த வகுப்பு செய்தியிலையோ நம்ம திருக்கூட்டம் சார்ந்து வரக்கூடிய அத்தனை செய்திகளிலும் நம்ம என்ன பண்றோம், நஞ்சுண்டா நீலகண்டா அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த அளவுக்கு பெருமை பொருந்திய திருநாமத்தை தாங்கி இருக்கக்கூடிய பெருமானாக இருக்கின்றார். ஆகவே அந்த பிறவி என்கின்ற பெரும் துன்பத்தை நீக்கக்கூடியவர். அதனால இன்ப அன்பு வேண்டேன் பிறப்பு உண்டே உன்னை என்றும் மறவாமை வேண்டும். இங்கேயே வந்து பிறந்த புல்லா போல எதை வேணாலும் போடு, எடப்பாடியிலேயே போடு, இங்கேயும் உன் கோயிலையே சுற்றி இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று போடு. இங்கே கரப்பாம்பூச்சியாவோட என்னை பிறக்க வைத்தாங்க.
ஆனா என்னை எங்கேயும் வெளியில விட்டுறாரு. எப்படி வேணா நான் செய்த பாவத்தை நீ கரப்பாம்பூச்சியா போட்டாலும் சரி, இங்க இருக்கிற புழுவா போட்டாலும் சரி, எதையாவது ஒன்று போடு, ஆனா இங்கேயுமே போடு, இங்கேயுமே சாகு, வெளியில எங்கேயும் போட்டுறாதுன்னு நாம கேட்போம். அதுதான் அம்மையார் கேட்பாங்க, எனக்கு மீண்டும் பிறப்புண்டே உன்னை என்றும் மறவா வேண்டும். இதைதான் நாவுக்கரசு பெருந்தகைன்னு கேட்பார். புழுவாய் பிறக்கும் புண்ணியா உன்னடியின் மனத்தே வலுவாது இருக்க வரம் தர வேண்டும். இவ்வையகத்தே உருவாக்கி இறைக்கின்ற அருள்சை பாதிரி புலியூர் அரணே அப்படின்னு. அப்ப நாம பெருமானை என்னைக்கும் மறக்காம இருக்கணும். அப்படின்னா அவர் என்ன வேணாலும் பிறக்க வைக்கட்டும், ஆனா இங்கேயுமே பிறக்க வச்சு அவர் கோயிலையே சுற்றி வர மாதிரி பண்ணணும். அவரு தான் நமக்கு அது அந்த அதிகாரமே நமக்கு கிடையாது, அதை கேட்கிற அதிகாரமும் கிடையாது. இருந்தாலும் பேர் ஆசையின் காரணமாக கேட்டு வைப்போமே. ஏன்னா ஆசையின் காரணமாக தானே பிறவிக்கு வந்தோம். அதனால நான் என்ன பண்ணுவோம், அதனால அந்த ஆசையும் பட்டு வைப்போம். எந்த ஆசை? இந்த பேராசையும் பட்டு வைப்போம். பிறவாம வேண்டும், சரி எனக்கு வாய்ப்பு இல்லை குடு, ஆனா இங்க ஒரு கரப்பாம்பூச்சியா பிறக்க வை, யாராவது அடிச்சு கொள்ளட்டும், மீண்டும் புழுவா பிறக்க வை, அடிச்சு கொள்ளட்டும், செடியா பிறக்க வை, மருந்து வச்சு கொள்ளட்டும், நான் இங்கேயே இருக்கிறேன், ஆனா இங்க விட்டு நான் போகல, எதா வேணாலும் பிறக்க வச்சுக்கோ, இங்கேயே இருக்கிறேன் அப்படிங்கிற நினைவோட இந்த வகுப்பை நிறைவு செய்யலாம். நாளைக்கு வாய்ப்பும் தவமும் உடையக்கூடிய அன்பர்கள், அன்பும் தவமும் உடையவர்கள் வந்து எங்களுக்கு சாமி வாய்ப்பு கொடுப்பாரா அப்படின்னு தெரியாது. கம்பெனி பணி அப்படி. ஆனால் திருவள்ளால நாம அவசியம் வந்து அன்பர் பெருமக்கள் கலந்து